ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. என்னென்னா எக்ஸாம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் போயிட்டு இருந்ததால் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸை கண்டினியூஸாக நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு டியூன்லேயே இருங்க. இதுக்கப்புறம் வீடியோஸ் ஆஸ் யூஷுவல் அப்லோட் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ. வர வர நீ சுத்தமா சரி கிடையாது. நான் என்ன சொன்னாலும் மனசுக்குள்ள ஏதோ உலர்ற. முதல்ல நீ என்ன திட்டிரியா இல்ல வாழ்த்திரியான்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நான் என் லைஃப்ல முன்னேற முடியும். ஏன்னா வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு கூட இருக்கவங்க ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவனே குழி பறிச்சானா அப்புறம் என்ன முன்னேற்றம்? என்ன பாஸ் இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் போய் எப்படி பாஸ் உங்களுக்கு இது குழி பறிப்பேன்? ஏய், நேருக்கு நேரா நின்று நெஞ்ச நிமித்திரவனை கூட நம்பலாம். ஆனா உன்ன மாதிரி இப்படி காலில் விழுகிறவங்கள நம்பவே கூடாது. காலை பிடிக்கிறவன் என்னைக்கு காலை தட்டி விழு முதுகலை குத்துவான்னு யாருக்கும் தெரியாது. பாஸ் இப்படி எல்லாம் சொல்லி என்ன மனசு கஷ்டப்படுத்தாதீங்க பாஸ். ஏன்னா என் கையை கிழிச்சு என்னோட ரத்தத்தை வச்சு உங்க முதுகலை குத்த மாட்டான்னு எழுதி தரேன். அப்போவாச்சும் நீங்க என்ன நம்புவீங்களா? சொல்லுங்க பாஸ், நம்புவீங்களா? டேய் போதும், ஒன்றாம நிறுத்து. எனக்கு தலையில எல்லாம் ரொம்ப வலிக்குது. சீக்கிரம் நான் கேட்ட ஒயினை கொண்டுட்டு வர சொல்லு, புரியுதா? என்ன சொன்னாலும் மண்டையை கழுவ முடிய மாட்டேங்குது. சரி, என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கும் ஒரு காலம் வரும். அன்னைக்கு இந்த ராகுல் யாருன்னு அவருக்கு காட்டுவோம். பாஸ் சீக்கிரமே நீங்க என்னை பத்தி புரிஞ்சுப்பீங்க. இந்த ராகுல் இப்படிப்பட்டவனா, நமக்காக இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நீங்களே அதிர்ச்சி அடைந்து வாயில கை வைப்பீங்க பாருங்க. டேய் கடுப்பேத்தாதடா. இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசினா கண்டிப்பா நம்மள ஊருக்கா போட்டாலும் போட்டுருவாரு. ராகுல் சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து காலி பண்ணு. கௌஷிக் ராகுலை கோபமாக கத்திக் கொண்டிருக்க ராகுல் வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினான். அவன் அங்கிருந்து சென்றதும் தனது படுக்கையில் சென்று உட்கார்ந்தவனுக்கு திடீரென்று காலையில் அந்த கட்டிடம் விழுந்து விழுந்ததை பற்றி அந்த போலீசார் சொன்னதும் அவன் போனில் பார்த்ததும் நினைவுக்கு வந்தன. என்னாச்சு? திடீர்னு எதுக்காக இந்த இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது? நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது. யாரும் இறந்து போயிட்டாங்கன்றதுக்காக இறக்கப்படுறதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த இன்சிடென்ட் என் கண்ணு முன்னால வருது? கௌஷிக்கின் உள் உணர்வு ஏதோ ஒன்றை சொல்ல மறுபடியும் தனது செல்போனை எடுத்து அந்த இடிந்த கட்டிடத்தை பற்றிய நியூஸை பார்த்தான். அப்பொழுதுதான் அது காசிநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் எடுத்து செய்த கட்டிடம் என்று தெரிந்தது. காசிநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன், இது எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம். கௌஷிக் திரும்ப திரும்ப அந்த பெயரை மனதில் நினைத்து யோசித்து பார்த்தான். அப்பொழுதுதான் அவனுக்கு அது அதித்தியின் குடும்பம் என்று நினைவுக்கு வந்தது. இந்த காசிநாதன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வீட்டை பொண்ணு தானே நமக்கு இப்ப தேடிட்டு இருக்கோம். ஓ மை காட், அப்படின்னா இவங்களை நம்ம போய் கான்டாக்ட் பண்ணாலே அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு நம்மளுக்கு செய்தி கிடைச்சிரும். கௌஷிக், இவங்களை எல்லாம் நம்புறதை விட நீயே களத்துல இறங்கு. அப்போ மட்டும்தான் அந்த பொண்ணை உன்னால கண்டுபிடிக்க முடியும். கௌஷிக் அந்த வீடியோவை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க அந்த நேரம் கௌஷிக்கின் அறை கதவு தட்டப்பட்டது. எஸ், கம் இன். சார், நீங்க தான் ஒயின் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ஒயின் கொண்டு வந்திருக்கேன், அந்த டேபிள்ல வச்சுட்டு போ. ஓகே சார். சார், வேற ஏதாவது உங்களுக்கு கொண்டு வரணுமா? வேற எதுவும் வேணாம். ஏதாவது வேணும்னா நானே கால் பண்றேன். நீ இப்ப இங்க இருந்து கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ. பேரர் அந்த அறையை விட்டு வெளியேறியதும் கௌஷிக் எழுந்து சென்று அந்த ஒயின் பாட்டிலை ஓபன் செய்து அங்கிருந்த கிளாஸில் ஊற்றி குடிக்க ஆரம்பித்தான். எனக்கு தெரியாம நீ நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சனா கண்டிப்பா உன்னால இருக்க முடியாது. நான் உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த குடும்பத்தில இருந்து உன்னை விரட்டி அடிச்சுட்டு உன் இடத்துல நான் தான் இருக்கணும். நான் மட்டும்தான் இருக்கணும். கௌதம், நீ எனக்கு ஒரு ஆளே கிடையாது. அவன் எப்படியும் பிசினஸ் ஸ்கூல்ல நுழைய மாட்டான். இப்படியே அவன் ஊர் சுத்திட்டு தான் இருப்பான். அதனால மொத்த கம்பெனி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நான் என்ன சொல்றேனோ அதுதான் அந்த குடும்பத்துல நடக்கணும். அந்த குடும்பத்தோட அடுத்த ராஜா தான். கௌஷிக் ஆணவத்துடனும் அகம்பாவத்துடனும் கையில் வைத்திருந்த ஒயினை குடித்துக் கொண்டு சிரித்தான். சிவன்யாவின் வீடு. மை காட் ஆண்டி, சான்ஸே இல்ல. இது வரைக்கும் நான் இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டதே இல்ல. அட என்ன தம்பி, நீங்களும் அசோக் தம்பி மாதிரி தான் சொல்றீங்க. அசோக் தம்பியும் இந்த மாதிரி தான் சொல்லும். இப்ப நீங்களும் இப்படி சொல்றீங்க. ஐயோ ஆண்டி, நான் பொய் சொல்லல. நிஜமாவே இது வரைக்கும் இவ்ளோ டேஸ்டான சாப்பாடை நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. இவ்ளோ டேஸ்டா சமைக்கிறீங்க அங்கிள். நிஜமாவே கொடுத்து வச்சவர் தான். அதனாலதான் ஆண்டி மாதிரி ஒருத்தவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அது என்னமோ உண்மைதான் தம்பி. என்னோட பொண்டாட்டி மாதிரி ஒருத்தி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். காலேஜ் டேஸ்லயே அவ கொண்டு வர சாப்பாடு எனக்கு கொடுத்து என் சாப்பாடு அவ சாப்பிடுவா. அப்ப அவ சாப்பாடை சாப்பிட்டு அடிமையானவன் தான் இன்ன வரைக்கும் அவ காலடியிலே கிடக்குறேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? நீங்க 2 பேரும் ஒன்னா காலேஜ் படிச்சீங்களா? அப்படின்னா நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிட்டீங்களா?
அடா ஆமாப்பா, அதனாலதான் என்னோட குடும்பம் என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட ஒய்ஃபு, என்னோட பொண்ணு, இவங்க தான் என்னோட மொத்த உலகமாவே மாறிட்டாங்க. இப்போ அந்த உலகத்துக்குள்ள என்னோட பேத்தி மாப்பிள்ளை நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. ஆண்டி, உங்களை பார்த்தா நீங்க வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ண பொண்ணு மாதிரியே தெரியல. அந்த காலத்துல எவ்வளவு போல்டா இருந்திருக்கீங்களே ஆண்டி. உண்மையிலே நான் உங்களோட தீவிர ஃபேன் ஆயிட்டேன் ஆண்டி. உண்மைய சொல்ல போனா அவ்வளவு தைரியம் எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னே தெரியல தம்பி. இப்ப சிவன்யா எப்படியோ அப்படித்தான் நானும் சின்ன பொண்ணா இருக்கும் போது இருந்தேன். ஆனா என்ன, அவரை ரொம்பவே காதலிச்சிட்டேன். என்ன ஆனாலும் சரி, காதலிச்சவரை விட்டுட்டு போக கூடாதுங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் என் மனசுல இருந்தது. இந்த காலம் மாதிரி அந்த காலம் கிடையாது. அப்போ காதல்னு சொன்னாலே அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி காதை பொத்திப்பாங்க. அந்த காலகட்டத்திலேயே எனக்கு இவரை விட்டுட்டு போக மனசு இல்ல. அதனாலதான் பிடிவாதம் பண்ணி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்ன செய்ய, அதனோட விளைவாதான் சொந்த பந்தம் யாருமே இல்லாம நானும் இவரும் மட்டுமா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டி, சொல்றத கேட்டா உங்களோட லவ் ஸ்டோரியை வச்சு ஒரு அழகான நாவலே எழுதலாம் போலயே. உண்மைதான் தம்பி. நானும் இவளும் காதலிக்கிறது தெரிஞ்சதும் இவங்க வீட்டுல உள்ளவங்க இவளை வேற காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டல்ல கொண்டு போய் போட்டாங்க. இவளை ஹாஸ்டல்ல மீட் பண்றதுக்கு போறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஒரு தடவை வாட்ச்மேன் என்ன ரொம்ப துரத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறேன் நீ கீழே விழுந்து காலில் கூட உடச்சிட்டேன். 2 மாசம் ஹாஸ்பிட்டல்லையே கிடந்தேன் தம்பி. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஆன்டிக்காக காலையெல்லாம் உடச்சிக்கிறீங்களா? ஆமா தம்பி, அவர் எனக்காக காலை உடைச்சிட்டு கிடந்ததை பார்க்கவும் தான் என்னோட மனசு இன்னும் அழகிடுச்சு. அப்பதான் என் மனசு சொல்லிச்சு, இந்த உலகத்துல இவரை விட வேற யாருமே முக்கியம் இல்லைன்னு. அன்னைக்கு வீட்டை விட்டு வெளியேறினவதான் இன்னைக்கு வரைக்கும் அவரை விட்டுட்டு நான் எங்கேயும் போகல. என்ன லவ் ஸ்டோரி! உங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியாவும் கேட்கும் போதே எனக்கு புல்லரிக்குது. காதல்னா இப்படிதான் இருக்கணும். கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது காதல் கல்யாணமா தான் இருக்கணும். என்ன தம்பி, காதல்ன்ற வார்த்தையை சொல்லும் போதே உங்க முகத்துல பிரைட்னஸ் தோன்றி மறையுது. உண்மையே சொல்லுங்க, நீங்க யாரையோ கண்டிப்பா லவ் பண்றீங்க தானே? ஐயோ அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா சொல்லுங்க தம்பி. நான் என்ன உங்களோட பேரண்டா உங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க? எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ரொம்ப அழகான வார்த்தைனா அது காதல் தான் தம்பி. காதலை ஆதரிக்கிறவங்க எப்பவும் இறக்க குணம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. காதலிக்கிறவங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் காதலை உணர்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க யாருன்னா அது காதலிக்கிறவங்க தான் தம்பி. வாரே வா அங்கிள், இது வரைக்கும் காதலுக்கு யாருமே கொடுக்காத ஒரு டெபினிஷனை நீங்க கொடுத்திருக்கீங்க. இதையெல்லாம் கல்வெட்டுல எழுதி வைக்கணும் அங்கிள். இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் காதல்னா என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. இதை படிச்சாவது அந்த மக்கு மண்டைங்களுக்கு உரைக்குதான்னு பாப்போம். அது என்னமோ உண்மைதான் தம்பி. இப்போ உள்ள பசங்க காதலுங்கிற பேர்ல எதோ பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அது எதுக்கு நமக்கு? நீங்க சொல்லுங்க, நீங்க யார காதலிக்கிறீங்க? அங்கிள், நீங்க இவ்வளவு ஃப்ரீயா பேசுறதுனால நானும் சொல்றேன். ஏன்னா என்னோட மம்மி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவங்க கிட்ட இப்படி எல்லாம் நான் யாரையும் காதலிக்கிறேன்னு சொல்லவே முடியாது. சொன்னா அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. வீட்டை விட்டு கூட வெளியே அனுப்ப வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ண, நம்ம மூளைக்கு தெரியுது இது பண்ணா பிரச்சனை ஆகும்னு. ஆனா அந்த மனசு கிட்ட சொன்னா அது கேட்கவா செய்து? நம்ம கனவுல பார்த்த உடனே அதுதான் ஸ்பெஷல்னு பில் அடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படி அங்கிள் அது கண்ட்ரோல் பண்றது? உண்மைதான் தம்பி. ஒரு மனுஷன் உயிர் வாழ மூச்சு விடுறது எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி ஒரு மனுஷன் மனுஷனா வாழ இந்த உலகத்துல காதல் ரொம்ப முக்கியம். அது யாராலையும் தடுக்க முடியாது. இது நம்மளோட பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம கிட்ட வராது. நான் வந்துட்டேன்னு வந்து மனசுக்குள்ள உட்காந்துட்டு தான் சொல்லணும். அங்கிள், காதலை பத்தி சொன்னதும் நீங்க மறுபடியுமே இளமையாகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத கேட்கும் போதே ஏதோ கவிதை கேட்கிற மாதிரி இருக்கு அங்கிள். தம்பி, இவர் இப்பவே இப்படி பேசுறாரே, அப்ப எப்படி பேசியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இப்படியே பேசி பேசித்தான் என்னைய மயக்கிட்டாரு. வாசுகி அப்படி சொன்னதும் ராஜேந்திரன் வாசுகியை பார்த்து ஒருவித காதலுடன் புன்னகைத்தார். அந்த புன்னகையிலேயே அவர்கள் இருவருக்கும் இடையில் இன்னும் காதல் இருக்கிறது என்பது நன்றாக புரிந்தது. அங்கிள், உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு அங்கிள். ஃபியூச்சர்ல நானும் உங்களை மாதிரி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். நான் லவ் பண்ற பொண்ணு இதே மாதிரி தான் என்கிட்ட இருக்கணும் அங்கிள். தம்பி, ஒரு பொண்ணு உண்மையா ஒருத்தனை காதலிச்சிட்டானா அவ உடம்பு கட்டையில வேகிற வரைக்கும் அவனை மறக்க மாட்டா. ஒருவேளை குடும்ப சூழ்நிலைனால யாரோ ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சாலும் கடைசி வர அவளோட மனசு ஓரத்துல அந்த காதலை சுமந்துட்டு தான் தம்பி இருப்பா. கண்டிப்பா நீங்களும் ஒரு அழகான காதலோட உங்க கல்யாண வாழ்க்கைய ஆரம்பிப்பீங்க. அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்க அந்த நேரத்தில் கௌதமிற்கு வெண்ணிலாவின் முகம் தோன்றி மறைந்தது.
அதனால் ஏற்கனவே பிரகாசமாக இருந்த அவனது முகத்தில் இன்னும் பிரகாசம் வந்தது. அதை பார்த்த ராஜேந்திரனும் வாசுகியும் கண்களாலேயே அவனை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தீட்சி எழும் சத்தம் கேட்டது. தீட்சி தான் அழறா, அவ எழுந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆமா தம்பி, பாப்பா தான் அழுதுட்டு இருக்கா. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். இல்ல ஆண்டி, நானே அவளை போய் தூக்கிட்டு வரேன். என்ன அவ சாப்பிட்டுருக்க மாட்டாள? ஆமா தம்பி, காலையில இருந்து மம்மி கிட்ட பேசணும்னு ஒரே அழுக. நான் என்ன சொல்லியும் அவளை சமாதானப்படுத்தவே முடியல. எப்படியோ அந்த பொம்மை இந்த பொம்மைன்னு எடுத்து கொடுத்து அவளை தூங்க வைக்க மட்டும்தான் தம்பி என்னால முடிஞ்சது. சரி ஆண்டி, அவளை நான் பாத்துக்கிறேன். நான் போய் முதல்ல அவளை தூக்கிட்டு வரேன். கௌதம் அவர்களிடம் பேசிவிட்டு வேகமாக தீட்சி அழும் அறைக்கு ஓடினான். அங்கு தீட்சி எழுந்து உட்கார்ந்து கண்களை மூடிய வண்ணமே அழுது கொண்டிருந்தாள். தீட்சி குட்டி, என்னடா ஆச்சு? ஏன் அழறீங்க? கௌதமின் குரல் கேட்டதும் தீட்சி வேகமாக கண்களை திறந்து பார்த்தாள். அங்கு அவன் இருப்பதை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்து அவனை கட்டிக் கொண்டாள். செல்ல குட்டிக்கு என்ன ஆச்சு? ஏன் அழறீங்க? அதான் சித்தப்பா வந்துட்டேன்ல. நீ எதுக்காகவும் என் செல்ல குட்டி அழக்கூடாது, சரியா? சித்தப்பா, எனக்கு ஒரு பேட் ட்ரீம் வந்துச்சு. அதுல என்னோட மம்மியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்பவே மம்மிய பாக்கணும் சித்தப்பா. என்ன மம்மி கிட்ட கூட்டிட்டு போங்க. பேட் ட்ரீமா? தீட்சி குட்டிக்கு அது குட் ட்ரீம் தான்டா தங்கும். உன் மம்மிய தூக்கிட்டு போனது வேற யாரும் இல்ல, உன்னோட டேடி தான். உன் மம்மியும் டேடியும் இப்ப ஒன்னாதான் இருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான வேலைக்கு போயிருக்காங்க. 2 நாள் அவங்களே திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க, சரியா? என்ன, மம்மிய டாடி கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்ப டாடி வந்திருக்காங்களா? டாடி எதுக்காக என்ன பார்க்க வரல? டாடி எதுக்கு என்ன கூட்டிட்டு போகல? டாடிக்கு அப்போ என் மேல பாசமே இல்லையா? டேடிக்கு உன் மேல நிறைய பாசம் இருக்கு. அதான் டேடி கிட்ட சொன்னேன், எனக்கு தீட்சி கூட போல இருக்கணும். ஆனா நான் ஒரு 2-3 நாள் தீட்சி கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் நானே அவளை உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். சரி சொல்லு, சித்தப்பா கூட இருக்கியா இல்ல டேடி கூட போறியா? சித்தப்பாவும் பாவம் தானே, உன்னை பாக்குறதுக்காக தானே ஆசையா சித்தப்பா இங்க வந்திருக்கேன். ப்ளீஸ் தீட்சி குட்டி, சித்தப்பா கூட இருக்க மாட்டியா? கௌதம் சிறு குழந்தை போல் முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு அவளிடம் கேட்க, அவளோ தனது மென்கரங்களால் அவனது முகத்தை தொட்டாள். நிஜமாவே நீங்க என் கூட இருக்கணும்னு தான் இங்க வந்தீங்களா? அதனாலதான் டாடி ஓகே சொன்னாங்களா? ஆமாடா தங்கம், சித்தப்பா இத்தனை நாள் தனியாவே இருந்துட்டேன்ல, இப்பதான் சித்தப்பா உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன். உன் கூட சித்தப்பா ஜாலியா விளையாடணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் உன்னோட டேடி கிட்ட என் செல்ல குட்டியை 2 நாள் மட்டும் எனக்கு தாங்கன்னு கேட்டேன். உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, இப்பவே சித்தப்பா உன்னை கொண்டு போய் மம்மி டாடி கிட்ட விட்டுறேன். கௌதம் அப்படி சொன்னதும் தீட்சி ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தாள். தீட்சி ஏதோ பெரிய மனுஷி போல ஆழ்ந்து யோசிப்பதை பார்த்த கௌதமிற்கு சிரிப்பு வந்தது. என்ன தீட்சி குட்டி இப்படி யோசிக்கிற? நீ யோசிக்கிறத பார்த்தாலே தெரியுது உனக்கு சித்தப்பா கூட இருக்க விருப்பம் இல்லைன்னு. சரி விடு, உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி வை. சித்தப்பா உன்னை கொண்டு போய் மம்மி டாடி கிட்ட விட்டுட்டு வந்துடுறேன். நான் வேணா பாவமா தனியாவே இருந்துக்கிறேன். ஐயோ சித்தப்பா, நான் ஒன்னும் அப்படி யோசிக்கல. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா என்னென்ன கேம்லாம் விளையாடலாம்னு யோசிச்சேன். தீட்சி அப்படி சொன்னதும் கௌதம் அவளது கன்னத்தை பிடித்து கொஞ்சி சிரித்தான். ஐயோ, நீங்க என்ன கேம் விளையாடலாம்னு யோசிச்சீங்க? நான் கூட நீ சித்தப்பா கிட்ட இருக்க விருப்பம் இல்லாம ஏதோ யோசிக்கிறேன்னு நினைச்சேன். சரி, காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடலையாமே? பாவம் பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்ப நம்ம சாப்பிடலாமா? ஆமா சித்தப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. பாத்தீங்களா, வயிற்றுல இருந்து கூட சத்தம் கேக்குது. தீட்சியின் வயிற்றில் இருந்து சத்தம் கேட்க அதை பார்த்து கௌதம் இன்னும் சிரித்தான். இப்ப அவளது வயிற்றில் கிச்சு கிச்சு முட்ட அவளும் சத்தமாக சிரித்தாள். சரி சரி, அப்புறம் விளையாடலாம். முதல்ல போய் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆனா எனக்கு பிடிச்ச சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அப்படியா? உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, சித்தப்பா உங்களுக்காக செஞ்சு தரேன். உங்களுக்கு சமைக்க கூட தெரியுமா சித்தப்பா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்டா கண்ணா. சித்தப்பா படிக்க போயிருக்கும் போது தனியா வீடு எடுத்து தங்கி இருந்தேன்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சமைக்க கத்துக்கிட்டேன். அப்புறம் உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? உன்னோட சித்தப்பா போடுற ஸ்ட்ராபெரி ஜூஸ்னா உங்க டாடிக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஸ்ட்ராபெரி ஜூஸா? சித்தப்பா, எனக்கும் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மம்மிக்கும் ஸ்ட்ராபெரி பிடிக்குமா? அதனால அடிக்கடி மம்மி எனக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் செஞ்சு தருவாங்க. அப்படியா? அப்ப குடும்பமே ஸ்ட்ராபெரி குடும்பமா? சரி சரி விடு, சுவிட்சர்லாந்துல ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டமே போடலாம், ஓகேவா? சுவிட்சர்லாண்டா? அது என்ன சித்தப்பா? நம்ம நாடு மாதிரியே அதுவும் ஒரு நாடு தான்டா செல்லும். அது ரொம்ப கூலிங்கா இருக்கும். அங்க ஐஸ் மலையெல்லாம் பெய்யும். திரும்புற திசையெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். சித்தப்பாக்கு ரொம்ப பிடிச்ச நாடுனா அது சுவிட்சர்லாந்து தான் கண்ணா. அப்ப
அப்படியே சித்தப்பா, அப்ப நானும் உங்க கூட அங்க வரவா? நம்ம 2 பேரும் அங்க போய் ஜாலியா விளையாடலாம். கண்டிப்பா விளையாடலாம்டா. உன் சித்தி வரட்டும், அதுக்கப்புறம் நீ, நான், உன்னோட சித்தி எல்லாரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே? என்னோட சித்தியா? நீங்க யார சொல்றீங்க? என்னோட வெண்ணிலா மிஸ்ஸ தானே சொல்றீங்க? தீக்ஷி அப்படி சொல்லிவிட்டு அவனை பார்த்து ஒரு மார்க்கமாக சிரிக்க, அதை பார்த்ததும் கௌதம் ஆச்சரியமானான். ஏ பாலு, இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் சித்தப்பா. நான் தான் பெரிய பொண்ணாயிட்டேனே. மம்மி டாடிய பார்த்து மட்டும்தான் அப்படி வெக்கப்படுவாங்க. மற்றபடி யாரு என்ன சொன்னாலும் அந்த மாதிரி வெக்கப்பட மாட்டாங்க. அதே மாதிரிதான் வெண்ணிலா மிஸ்ஸும் உங்களை பார்த்தா மட்டும்தான் அப்படி வெக்கப்படுறாங்க. இது வரைக்கும் வெண்ணிலா மிஸ் கிட்ட எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்க எல்லாரையும் பார்த்து வெண்ணிலா மிஸ் முறைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்களை பார்த்தா மட்டும்தான் சிரிச்சு பேசுறாங்க. அதனாலதான் சொல்றேன், என்னோட சித்தி வெண்ணிலா மிஸ் தானே. சரியான கேலிதான் நீ. உன்கிட்ட எப்பவும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். என்ன இருந்தாலும் சித்தார்த் அண்ணாவோட பொண்ணாச்சே நீ. அப்போ நீ அப்படி இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. சரி வா, சாப்பிட போலாம். கௌதம் அவளை மறுபடியும் கொஞ்சிவிட்டு அவளை அப்படியே தனது இரு கரங்களில் தூக்கிக் கொண்டு சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளை நோக்கி சென்றான். தீக்ஷியோ ஏதோ பல வருடம் அவனுடன் பழகியது போல் அவனது தோள்களை கட்டிக்கொண்டு அவனிடம் கதை பேசிக் கொண்டு வர, அதை பார்த்த ராஜேந்திரனும் வாசுகியும் ஆச்சரியமானார்கள். என்ன தம்பி, என் பேத்தி உங்ககிட்ட இப்படி சிரிச்சு பேசிட்டு வரா? எனக்கு தெரிஞ்சு என் பேத்தி இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இவ்வளவு ஜாலியா பேசினதே கிடையாது. நீங்க 2 பேரும் பேசிட்டு வர்றத பார்த்தா இப்பதான் நீங்க 2 பேரும் மீட் பண்ண மாதிரி தெரியலையே. உண்மையா சொல்லுங்க தம்பி, நீங்க தீக்ஷியை ஏற்கனவே வேற எங்கேயும் பார்த்திருக்கீங்களா? ஆமா அங்கிள், முத தீக்ஷி ஹாஸ்பிட்டல்ல தான் பார்த்தேன். அவளை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அண்ணாவை சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருந்தது. அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது கிளாரிஃபை பண்றதுக்காக விசாரிச்ச போதுதான் அண்ணாக்கு ஒரு ஃபேமிலி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அது கேட்டதும் நான் செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால தீக்ஷி கிட்ட கூட பேசாம இருக்கவே முடியல. அதனாலதான் அவ ஸ்கூலுக்கு போய் அவகிட்ட பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். ஒரு வழியா எப்படியோ பேசி அவளை நம்ப வச்சுட்டேன். அவளும் என்கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சிட்டா. எப்படியோ உங்க 2 பேரையும் இப்படி ஒன்னா பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. தீக்ஷி இந்த பாசத்துக்கு தான் இவ்வளவு நாளா ஏங்கினா. தன்னோட அப்பா கூட ஜாலியா இப்படி சுத்தணும் இப்படி சுத்தணும்னு ஆசைப்பட்டா. ஆனா பாவம், மாப்பிள்ளைக்கு இருக்கிற வேலையில அவரால் தீக்ஷி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதான் உங்களை பார்த்த உடனே உங்ககிட்ட இப்படி ஓட்டிக்கிட்டா. ஆண்டி, ரொம்ப நாள் கனவே எங்க அண்ணாக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குட்டி குழந்தை வரணும்னு தான். அந்த குழந்தைய நான் என்னோட தோல்ல போட்டு வளர்க்கணும்னு. அந்த கனவு என் கண் முன்னால இன்னைக்கு நடக்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? தீக்ஷி என்னோட அண்ணாவோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை என்னால தள்ளி வச்சு பார்க்கவே முடியல. அவளை எப்பவும் தூக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அவ கூட விளையாடிட்டு அவளோட எல்லா ஆசையும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு தான் ஆண்டி தோணுது. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா. இத்தனை நாள் என் பேத்தி இந்த பாசத்துக்காக ஏங்கி தவிச்சாலோ அந்த பாசத்தை கொடுத்துட்டீங்க. இதுவரைக்கும் அவளுக்கு நீடிக்கிறது நீங்க தான் அருள் செய்யணும். ஏ வாசுகி, என்ன நின்னு பார்த்துட்டு இருக்க? குழந்தைக்கு முதல்ல சாப்பாடு எடுத்து ஊட்டி விடு. உள்ள பாவம் காலையில இருந்து பட்னியா இருந்திருக்கா. பாட்டி, நான் சித்தப்பா ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவேன். எனக்கு சித்தப்பா தான் ஊட்டி விடணும். ஆஹா, சித்தப்பா தான் ஊட்டணுமா? அப்போ இத்தனை நாள் உனக்கு ஊட்டி விட்ட இந்த பாட்டிய மறந்துட்டியா? இனிமே உனக்கு பாட்டி தேவையில்லையா? ஆண்டி, எனக்கும் இது ரொம்ப நாள் ஆசை. என் அண்ணன் பொண்ணுக்கு என் கையால ஊட்டி விடணும்னு. இத்தனை நாள் நீங்க பண்ணிட்டீங்கல்ல, இனி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுங்களேன். என்ன தம்பி, எங்க கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? அது உங்க வீட்டு குழந்தை தம்பி. அந்த குழந்தை மேல உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. வாசுகி, சாப்பாடு எடுத்து தம்பி கையில கொடு. சரிங்க, இதோ எடுத்துட்டு வரேன். வாசுகி தீக்ஷிக்கு ரொம்ப பிடித்த பிரெட் ஆம்லெட்டை போட்டு வைத்திருக்க அதை எடுத்து வந்து கௌதமின் கையில் கொடுத்தார். அதை பார்த்த தீக்ஷி மிகவும் சந்தோஷமானாள். தீக்ஷி குட்டி, பிடிச்ச சாப்பாடு வந்துருச்சு, சாப்பிடலாமா? சாப்பிடலாம் சித்தப்பா. தீக்ஷி ஓகே சொன்னதும் கௌதம் அவளிற்கு ஊட்ட ஆரம்பித்தான். அவளும் தனது தலையை மான்குட்டி போல் ஆட்டிக்கொண்டு அவனிடம் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டாள். அதை பார்த்த ராஜேந்திரனும் வாசுகியும் மனம் குளிர்ந்து போனார்கள். தம்பி, நேரமாச்சு, நீங்களும் டயர்டா இருக்கீங்க. குழந்தைய நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரூம்ல தூங்கி ரெஸ்ட் எடுங்க போங்க. இல்ல அங்கிள், அது ஒன்னும் அவ்வளோ டயர்டாலாம் இல்ல. இல்ல, இப்பதானே தீக்ஷி குட்டி எழுந்திருக்கா. அவ கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் நான் லேட்டா தூங்குறேன். நீங்களும் ஆண்டியும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் தீக்ஷியை பத்திரமா பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏன் தம்பி சிரமம்? அவ ரொம்ப சேட்டை பண்ணுவா. அவளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவளை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. காலையில நீங்க தீக்ஷி கூட விளையாடலாம். இல்ல, நான் உங்க கூட வரமாட்டேன். நான் சித்தப்பா கூட தான் இருப்பேன். சித்தப்பா ப்ளீஸ், நம்ம 2 பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் தூங்கலாமா?
என் செல்லக்குட்டி சொன்னதுக்கு அப்புறம் அப்பீலே கிடையாது. என் செல்லக்குட்டி என்ன சொல்றாலோ அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். நீ என்ன சொல்றியோ அதுபடியே நடக்கட்டும். சொல்லு, இப்ப நம்ம என்ன விளையாடலாம்? ஐயோ தம்பி, அவளுக்கு அவ்வளோ செல்லம் கொடுக்காதீங்க. சும்மாவே அவளோட சேட்டை தாங்காது. இதுல நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டையே தலைக்கீழா திருப்பி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியே செல்லக்குட்டி இந்த வீட்டை திருப்பி போட்டாலும் அது நியூ டிசைன் ஊர்ல சொல்லிக்கலாம். தங்கம், உனக்கு வாழ்க்கையில என்ன பண்ண பிடிச்சிருக்கோ அதை பண்ணுடா. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டுமே செய். ஓகே? தேங்க்யூ சித்தப்பா. பாட்டி, தாத்தா, பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் என்ன எப்ப பார்த்தாலும் இதை தொடாத, அதை எடுக்காத, இதை கீழே போட்டுருவ, அதை உடைச்சிடுவேன்னு திட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா பாருங்க என் சித்தப்பா எப்படி சொல்றாங்கன்னு. சித்தப்பா, ஐ லவ் யூ சோ மச். தீக்ஷி கௌதமிடம் பேசிவிட்டு அவன் கன்னத்தில் அழகாக முத்தமிட்டாள். அச்சோ என் செல்ல குட்டி, நானும் தாண்டா தங்கம் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். லவ் யூ சோ மச் டி பட்டுக்குட்டி. கௌதம் அப்படி சொல்லிவிட்டு தீட்சையின் நெற்றியில் முத்தம் வைத்தான். அவனது முத்தத்தில் ஒரு வகையான தாய்மை உணர்வு இருக்க தீட்சையும் சிரித்துக் கொண்டே அவனை கட்டிக்கொண்டாள். அவர்களது பாசத்தை பார்த்து இருவரும் மெய்மறந்து நின்றார்கள். பாத்தீங்களா, இத்தனோண்டு குழந்தையில இருந்து இவளை நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம். இன்னைக்கு அவங்க சித்தப்பாவை பார்த்ததும் நம்மள மறந்துட்டு அவ பின்னாடி போயிட்டாளே. என்ன இருந்தாலும் அவ அவங்க வீட்டு பொண்ணுல, அதனால அவளையே அறியாம அவர் மேல அவ்வளோ பாசத்தை காட்டுறா. சரி தம்பி, நீங்க தீட்சை கூடவே இருங்க. அவளுக்கு எப்ப தூக்கம் வருதுன்னு சொல்றாலோ அப்ப எங்களை கூப்பிடுங்க, நாங்க அவளை தூக்கிக்கிறோம். பரவாயில்ல அங்கிள், நீங்க ரெஸ்ட் எடுங்க. அவ தூக்கம் வருதுன்னு சொன்னா நானே அவளை தூங்க வைக்கிறேன். இதை விட எனக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்க போகுது. சரி தம்பி, ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. ஓகே அங்கிள். கௌதமிடம் சொல்லிவிட்டு வாசுகியும் ராஜேந்திரனும் அவர்களது அறைக்கு சென்று விட கௌதம் தீட்சையை தூக்கிக் கொண்டு அங்கிருந்த பால்கனிக்கு சென்று அவள் சொல்லிய அனைத்து விளையாட்டுகளையும் விளையாடினான். அவளுக்கு ஈக்குவலாக ஒரு குழந்தை போல் அவனும் விளையாட ஆரம்பித்திருந்தான். சென்னை. இரவு உணவை முடித்துவிட்டு தனது அறைக்கு திரும்பிய வேந்தன் ஒரு மாதிரியாக உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்த முத்தையா அவர் அருகில் வந்தார். என்ன பெரியய்யா, ஒரு மாதிரி இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல முத்தையா. ஆனா இந்த வீட்டுல மறுபடியும் ஏதோ ஒரு வெறுமை சூழ்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. சித்தார்த் எங்க போனான்னு தெரியல. போன் பண்ணாலும் போன் போக மாட்டேங்குது. அவன் எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? இல்ல பெரியய்யா, என்கிட்ட பெரிய தம்பி எதுவும் சொல்லிட்டு போலையே. நீங்க முதல்ல இந்த பிரஷர் மாத்திரை எடுத்துக்கோங்க. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். உங்க உடம்பு எல்லாத்தையும் விடையும் முக்கியம் இல்லையா? உடம்பு இதுக்கப்புறமும் இருந்து என்ன முத்தையா பண்ண போகுது? எனக்கு வாழ்றதை விட பேசாம போயிடலாமான்னு தோணுது. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்ன சின்னவன் காணாம போனான், இவனும் எங்கேயோ போயிருக்கான். யாருன்னே என்ன ஒரு பெரிய மனுஷனா மதிச்சு என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு நான் தான் பாரமா இருக்கேனோன்னு தோணுது முத்தையா. பெரியய்யா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா அவங்க 2 பேருக்கும் நீங்க தான் அம்மா மாதிரி. அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கும், அதனாலதான் அப்படி போயிருப்பாங்க. நீங்க கவலைப்படாம முதல்ல மாத்திரையை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா அப்புறம் ஸ்ரீராம் ஐயா என்ன திட்டுவாரு. தாத்தாவை ஒழுங்கா பாத்துக்கலையான்னு சொல்லி தம்பிங்க 2 பேரும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. சரி கூடு. என்னைக்கு என் மருமகன் என்னை விட்டு போனாலும் அன்னைக்கே சரி, நானாவது உன் கூட இருக்கேன்னு சொல்லி இந்த நோயெல்லாம் என் உடம்புல வந்து ஒட்டிடுச்சு. அவ இருக்கிற வரைக்கும் என்னை பத்திரமா பாத்துக்கிட்டா. அவளோட பாசத்தை அனுபவிக்க எனக்கு கொடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலயே என்னோட அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுல தான் என் பொண்டாட்டியே என்னை விட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் என் மருமக எனக்கு மகளா வந்தா. அப்புறம் அவளும் என்னை விட்டு போயிட்டா. எப்பவும் நான் நிறையவே வாழணும் என் தலையில எழுதிருக்கு போல. இவ்வளவு காசு பணம் இருக்கு, என்ன பண்ண? கிட்ட அன்பா பேசுறதுக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு உயிர் இருக்கணும்ல. வேந்தன் அப்படி பேசும் பொழுதே அவர் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதை முத்தையாவால் நன்கு உணர முடிந்தது. ஆனால் அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன ஆறுதல் சொல்வது என்று தெரியாமல் முத்தையா கையை பிசைந்து கொண்டு நின்றார். உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது முத்தையா? உண்மையை சொல்ல போனா அப்போல இருந்து இப்போ வரைக்கும் நீ கூட இருக்கல, அதுதான் எனக்கு இருக்க ஒரே ஆறுதல். நீயாவது கூடயே இருக்கியே. சரி கூடு, அந்த மாத்திரைய போடுறேன். அப்பதான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பேரங்களை என்னால பார்க்க முடியும். வேந்தன் சலிப்புடன் முத்தையாவின் கையில் இருந்த மாத்திரையை வாங்கி போட்டுக் கொண்டார். சரிங்க பெரியய்யா, நேரம் ஆச்சு, நீங்க தூங்குங்க. காலையில இருந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. தூக்கமே வரல முத்தையா. மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு அழுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் அந்த டிவியை போடு, நாட்டு நிலவரம் என்ன ஏதுன்னு பாத்துக்கிறேன். சரிங்க பெரியய்யா. முத்தையா வேந்தனுடன் பேசிக்கொண்டே டிவியை ஆன் செய்ய, டிவியை ஆன் செய்ததுமே
அங்கு நியூஸில் இன்று திருச்சியில் நடந்த அந்த சம்பவத்தை பற்றிய செய்திதான் ஒளிபரப்பாகிக் கொண்டிருந்தது. அதை பார்த்ததும் வேந்தன் அதிர்ந்தார். டிவியில் செய்தியை பார்த்ததும் வேந்தனுக்கு கண்ணை கட்டிக் கொண்டு வந்தது. அவரது நாவை பிடித்து இழுக்க அதிர்ச்சியில் நெஞ்சை பிடித்துக் கொண்டு அப்படியே உட்கார்ந்தார். அவரது நிலையை பார்த்த முத்தையா அதிர்ந்து போனார். பெரியய்யா, உங்களுக்கு என்னாச்சு? எதுக்காக அந்த செய்தியை பார்த்துட்டு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நான் வேணா டாக்டர் வர சொல்லவா? அது சித்தார்த்தோட மனைவி வேலை பார்த்த இடம். சித்தார்த்துக்கு கால் பண்ணு, அவ எப்படி இருக்கான்னு கேளு. வேந்தனின் உடல் பயத்தில் நடுங்க எப்படியோ முத்தையாவிடம் சொல்லிவிட்டு அப்படியே உட்கார்ந்தார். முத்தையாவோ வேகமாக அவரிடம் இருந்த செல்போனை எடுத்து சித்தார்த்திற்கு கால் செய்ய அது நாட் ரீச்சபிள் என்று வந்தது. பெரியய்யா, போன் இப்போ நாட் ரீச்சபிள்னு வருது, என்ன பண்றது? அசோக்கு கால் பண்ணு, கண்டிப்பா அவனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சீக்கிரம் அசோக்கு கால் பண்ணு. சரி பெரியய்யா, நான் இப்பவே அசோக் தம்பிக்கு கால் பண்றேன். நீங்க பயப்படாதீங்க பெரியய்யா, அதெல்லாம் உங்களுக்கு எதுவும் ஆகியிருக்காது, பயப்படாதீங்க. முத்தையா வேந்தனிடம் பேசிக்கொண்டே செல்போனை எடுத்து அசோக்கிற்கு கால் செய்தார். அவர் கால் செய்த அடுத்த நொடியே அசோக் காலை அட்டன் செய்தான். ஹலோ, சொல்லுங்க பெரியய்யா, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க? தம்பி, நான் முத்தையா பேசுறேன். சொல்லுங்க முத்தையானா. பெரியய்யா எங்க? நீங்க பேசுறீங்க? தம்பி, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கல, பெரியய்யாக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வாங்க தம்பி. என்ன சொல்றீங்க முத்தையானா? பெரியய்யாக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? மாத்திரை எதுவும் அவர் போடலையா? அவருக்கு ப்ராப்பரா சாப்பாடு மெடிசன் எல்லாம் கொடுத்தீங்களா இல்லையா? இப்பதான் தம்பி மாத்திரை கொடுத்தேன், அதை போட்டுட்டு தான் டிவியை போட்டு விட சொன்னாருன்னு நானும் டிவியை போட்டேன். அதுல ஏதோ நியூஸை பார்த்துட்டு தான் அதிர்ந்து போயிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தம்பி. அவர் டிவியை பார்த்து ஷாக்கானார் என்று சொன்னதுமே அசோக்கிற்கு என்ன நடந்திருக்கும் என்பது நன்றாக புரிந்தது. ஓகே முத்தையானா, நான் இப்ப அங்கதான் வரேன். அப்புறம் பெரிய ஐயா கிட்ட சித்தார்த்தோட ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகல, அவங்க நல்லா தான் இருக்காங்கன்னு சொல்லிடுங்க. அசோக் அப்படி சொல்லிவிட்டு போன் காலை துண்டித்து விட்டு வேகமாக வேந்தனின் பேலஸிற்கு சென்றான். பெரியய்யா, இப்பதான் அசோக் தம்பி கிட்ட பேசினேன். பெரிய தம்பியோட மனைவிக்கு எதுவும் ஆகலையாம், அவங்க நல்லா தான் இருக்காங்களாம், நீங்க பயப்பட வேணாம்னு அசோக் தம்பி சொன்னாரு. பெரியய்யா, அசோக் தம்பி இப்ப இங்கதான் வந்துட்டு இருக்காரு, நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா இருங்க, உங்களுக்கு எதுவும் ஆகியிருக்காது. முத்தையா அப்படி சொன்னதும் தான் வேந்தனுக்கு உயிரே வந்தது போலிருந்தது. பல வருடத்திற்கு பிறகு பேரனின் வாழ்க்கையை நினைத்து திருப்தியில் இருந்தவருக்கு திடீரென்ற அந்த செய்தி பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஒரு வழியாக வேந்தன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டு உட்கார்ந்தார். அதற்குள் அசோக்கும் அங்கு வந்து சேர்ந்தான். பெரியய்யா, உங்களுக்கு என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போவோமா? ஆம்புலன்ஸ் வர சொல்லவா? எனக்கு எதுவும் ஆகலடா, கொஞ்சம் குடிக்க மட்டும் தண்ணி குடி. இந்தாங்க பெரியய்யா, இந்த சுடுதண்ணியை கொஞ்சம் குடிங்க. முத்தையா சுடுதண்ணியை கொடுத்ததும் அதை வாங்கி வேகமாக குடித்தவர் பின்பு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு அசோக்கை பார்த்தார். பெரியய்யா, நான் இது உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கணும், ஆனா இருந்த டென்ஷன்ல மறந்துட்டேன். சிவனியாவுக்கு எதுவும் ஆகல, அவன் நல்லா தான் இருக்கா. ஜஸ்ட் அவ காலில தான் கல்லு விழுந்து ஒரு இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கு. அதுக்கும் மேல அவளுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துல ரெக்கவர் ஆயிடுவா. சித்தார்த் கூட இப்ப அவ கூட தான் இருக்கான். என்னடே, அவன் தான் என்ன மனுஷனா மதிக்கிறது இல்லைன்னா நீயுமா? நீயாவது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. நியூஸ பார்த்ததும் நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா? மன்னிச்சிடுங்க பெரியய்யா, தப்பு என் மேலதான். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும். ஒரு பதட்டத்துல இருந்ததுனால என்ன பண்றதுன்னே தெரியல. சிவனியா இப்ப நல்லா தான் இருக்கா, நான் அவளை பார்த்துட்டு தான் இங்க வரேன். நீங்க கவலைப்படாதீங்க, அவ சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவா. எப்படி அந்த இன்சிடென்ட் நடந்துச்சு? அது நம்ம சிவனியாக்காக கொடுத்த ப்ராஜெக்ட் தானே? ஆமா பெரியய்யா, சிவனியாக்காக நம்ம ஏற்படுத்தி கொடுத்த ப்ராஜெக்ட் தான். அவன் நல்லா தான் பண்ணான். எனக்கு தெரிஞ்சு அவன் மேல எந்த தப்பும் இருக்காது. இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதுதான் சித்தார்த்தும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். அதுக்காக தான் பெரியய்யா நான் அங்கிருந்து இங்க அவசரமா கிளம்பி வந்தேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, சீக்கிரம் அந்த கல்பிரேட் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனுக்கு தக்க தண்டனையே கொடுத்துருவோம். இவ்வளவு நடந்திருக்கு, இது அந்த காசிநாதனுக்கு தெரியுமா தெரியாதா? அவர் ஸ்பாட்டுக்கு போனாரா இல்லையா? பெரியய்யா, நான் விசாரிச்சேன், காசிநாதன் இப்ப ஊர்ல இல்ல. அவர் ஏதோ பிசினஸ் மீட்டிங்காக டாய்வான் வரைக்கும் போயிருக்காராம். கண்டிப்பா அவர் காதுக்கு நியூஸ் போயிருக்கும். இந்நேரம் அவர் அந்த வேலையா தான் இருப்பாரு. சிவன்யா ரொம்ப இறக்கம் குணம் உள்ள பொண்ணு. இந்த மாதிரி இன்சிடென்ட் தன்னாலதான் நடந்துச்சுன்னு நினைச்சு அவ ரொம்ப கவலைப்படுவா. அவளால அதை தாங்கிக்கவே முடியாது. அசோக், அந்த இன்சிடென்ட்ல எத்தனை பேர் இறந்து போனாங்க, அவங்க ஃபேமிலி கவுண்ட் என்னன்னு விசாரி. நம்மளால எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் நம்ம குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். பெரியய்யா, இதேதான் சித்தார்த்தும் என்கிட்ட சொன்னான். 2 பேரும் தாத்தா பேரன் இப்ப கூட நிரூபிக்கிறீங்க. இதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பெரியய்யா, நிம்மதியா இருங்க. ஆல்ரெடி சித்தார்த் என்கிட்ட இதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்லிட்டான். நானும் அதை விசாரிக்க ஆள் வச்சுட்டேன். அந்த இன்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளே பார்த்துடலாம். இப்போ ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கவங்களை கூட பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்ற சொல்லியாச்சு. அவங்களுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதையே நம்மளே பே பண்றோம். என்ன, இதெல்லாம் ஏற்கனவே யோசிச்சாச்சா? சித்தார்த் என் கண்ணுக்கு தான் இன்னும் சின்ன குழந்தையாவே இருக்கான் போல.
இதுக்கு பின்னாடி யாரு இருந்தாலும் அவங்க விடவே கூடாது. ஒரு உயிரோட விளையாடுறாங்கன்னா அவங்க மனித குலமே கிடையாது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த தண்டனையை கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா பெரியய்யா, இந்த தப்பு செஞ்சவனுக்கான தண்டனை ரொம்ப கொடூரமா இருக்கணும். நீங்க ஃப்ரீயா விடுங்க. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு ஏதாவதுன்னா சித்தார்த் என்ன பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும் தானே அசோக்? அப்புறம் முக்கியமா நம்ம வீட்டுல இருக்கிற எந்த பிசாசுக்கும் இதை பத்தி எதுவும் தெரியக்கூடாது. ஒரு வேலை அவளுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே அவ பிள்ளைகிட்ட சொல்லிடுவான். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியாது. என்ன ஆனாலும் சரி, சிவன்யாவை பத்தி யாருக்கும் தெரியவே கூடாது. புரியுதா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க பெரியயா. உங்களை சமாளிக்க சொல்லிதான் சித்தார்த் என்ன அங்க இருந்து நீங்க அனுப்பி வச்சிருக்கான். இதை பத்தின எந்த நியூஸும் அவங்க காதுக்கு போகாது. மத்தத கௌதம் பாத்துப்பான். என்ன கௌதம் பாத்துப்பானா? ஆமா பெரியயா, கௌதம் தான். கௌதமும் இப்ப அங்கதான் இருக்கான். என்ன சொல்லணும்னா சிவன்யாக்கு இந்த மாதிரி ஆனதுன்னு சொன்னதே கௌதம் தான். என்னடா சொல்ற? கௌதம் எப்படி அங்க போனா? அவன் ஏதோ பசங்களோட சுத்தி பார்க்க போயிருக்கேன்னு தானே சொன்னான். அப்புறம் எப்படி அவன் திருச்சியில இருக்கான்? பெரியயா, அதெல்லாம் சும்மா. சித்தார்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்தான்ல, அப்ப கௌதம் அங்க சித்தார்த் பாக்கிறதுக்காக வந்தான். அப்ப அங்க தீட்சியை பார்த்திருக்கான். அவளை பார்த்துதான் அவனுக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. அதனாலதான் அவன் திருச்சி போனப்ப என்னை ஃபாலோ பண்ணி அங்க வந்திருக்கான். சித்தார்த்துக்கு ஃபேமிலி இருக்கிறத பார்த்ததும் தம்பி குஷி ஆயிட்டாரு. எப்படியாவது அவங்களோட சேர்ந்து பழகணும்னு அவன் அங்கேயே இருந்து தீட்சி கூட பழக ஆரம்பிச்சிருக்கான். அப்படியே சிவன்யாவை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போதுதான் சிவன்யாவுக்கு இந்த இன்சிடென்ட் நடந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு. அது மட்டும் இல்ல, சிவன்யாவுக்கு இது 3வது அட்டாக்னு அவன் தான் சொன்னான். சிவன்யாவை யாரோ வேணும்னே கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றதாகவும் சொன்னான். நீ சொல்றத பார்த்தா விஷயம் சாதாரணமா தெரியல. இது பெரிய விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அசால்ட்டா இருந்துடாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அவங்க எவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, வேந்தன் குடும்பத்துக்கு மருமகளா ஒருத்தனை அழிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு அவன் உணரணும். பெரியயா, நீங்க உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க மாத்திரையை போட்டு கரெக்டா சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கோங்க. மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நாங்க என்ன செய்யணும்னு நீங்க கட்டளை மட்டும் போடுங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். இப்பதான் நான் திருச்சியிலிருந்து வந்திருக்கேன். வீட்டுக்கு கூட போகாம நேரா எங்க முத்தையா நான் போன் பண்ணாருன்னு வந்துட்டேன். சித்தார்த்துக்கு எல்லாத்தையும் விட உங்க ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. காலி, உங்க உடம்ப பாத்துக்கோங்க பெரியயா. சரி, டைம் ஆகுது, ரொம்ப டயர்டா வேற இருக்கு. நான் கிளம்புறேன். ஏதாவது ஒண்ணுன்னா கால் பண்ணுங்க. டேய், அதான் டயர்டா இருக்குன்னு சொல்றல, இரு, முத்தையா கிட்ட சொல்லி சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொல்றேன். சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கு. காலையில வீட்டுக்கு கிளம்பு. எனக்கும் ஆசையா தான் இருக்கு பெரியய்யா. ஆனா என்ன செய்ய, நான் இங்க தங்கினா அந்த பிசாசு கூட்டங்களுக்கு சந்தேகம் வரும் இல்லையா? ஆல்ரெடி சித்தார்த் காணும்னு அவங்க எங்கெங்கெல்லாம் வலை வீசி தேடிட்டு இருப்பாங்களோ, இந்த நேரத்துல நான் மட்டும் இங்க தங்குனேன்னு வச்சுக்கோங்க, உங்க கையில துடுப்பு சீட்டு கொடுத்து சித்தார்த்தை தேடி போங்கன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். அதனால நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீங்க தூங்கி ரெஸ்ட் எடுங்க. முத்தையாண்ணா, பெரியய்யாவை பத்திரமா பாத்துக்கோங்க. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. டிலே பண்ணாதீங்க, சரியா? இன்னைக்கு முடிஞ்ச பெரிய ரூம்ல நீங்களும் ஸ்டே பண்ணுங்க. அவருக்கு நைட் எதுவும் முடியலன்னா என்ன பண்றது? நீங்க கவலைப்படாதீங்க தம்பி. பெரியய்யாவை நான் பாத்துக்கிறேன். சரி முத்தையா, நான் கிளம்புறேன். பெரியய்யா, நான் கிளம்புறேன். அசோக் வேந்தனிடம் பேசிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். அசோக் தனது காரை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வதை தனது அறையின் பால்கனியில் இருந்து வசுந்தரா பார்த்தார். இவனா, இந்த லூசு பையன் எதுக்கு இன்னையார இங்க வந்துட்டு போறான்? காரணம் இல்லாம வரமாட்டானே. கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். இந்த சித்தார்த் பையன் வேற இன்னைக்கு வீட்டுக்கு வரல. இந்த நேரத்துல பால்கனில நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? பேயோட பேயா நின்று பேசிட்டு இருக்கியா? இல்லைங்க, இதோ வந்துட்டேன். ஏங்க, இங்க பாருங்க, இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த வீட்டுல இப்ப நீ தான் நடந்துட்டு இருக்க. சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்காம பேசாம படுத்து தூங்கலாம்ல. அச்சோ, நீங்க வேற தேவையில்லாத நேரத்துல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்னைய சொல்லலைங்க. இந்த நேரத்துல அசோக் இங்க வந்துட்டு போறான். ஏன்னு தெரியல. என்ன அசோகா இந்த டயத்துலயே வந்துட்டு போறான்? அதாங்க எனக்கும் தெரியல. இந்த நைட்ல அவன் வரமாட்டான். அதுவும் இல்லாம சித்தார்த் இங்க இல்ல. சித்தார்த் இல்லாத போது அவன் எதுக்கு இங்க வரணும்? எனக்கு தெரிஞ்சு அவன் உங்க அப்பாவை தான் பாத்துட்டு போறான்னு நினைக்கிறேன். என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை உங்க அப்பா நைட்டோட நைட்டா அசோக் கிட்ட சொல்லி எதுவும் உயில் எழுத ஏற்பாடு பண்ணிட்டாரோ? வர வர உன் புத்தியே இவ்வளவு குறுக்கு புத்தியா போய்கிட்டு இருக்கோ தெரியல. அவர் எதுக்காக இந்த நேரத்துல உயிர் எழுத போறாரு? இப்படியே உயிரே எழுதினாலும் லாயர் தானே வருவாங்க. எதுக்கு சம்பந்தமே இல்லாம அசோக் வர போறான்? நீங்க சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அப்ப இவன் ஏன் இன்னும் யாரும் இங்க வந்துட்டு போறான்? இவன் சும்மா வரமாட்டானே. அது அவன்கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எனக்கு
தூக்கம் வருது, நான் தூங்குறேன். நீ போய் எங்க அப்பா கிட்ட எதுக்காக அசோக்க வர சொன்னீங்கன்னு கேட்டுட்டு வா, சரியா? ஸ்ரீராம் தனது மனைவியிடம் அப்படி சொல்லிவிட்டு போர்வையை இழுத்து பொருத்தி கொண்டு தூங்க அவரை அடிப்பது போல் கையை ஓங்கிவிட்டு எதையோ வாய்க்குள் முணுமுணுத்தார். இதெல்லாம் மனுஷ ஜென்மமா? நான் எவ்வளவு டென்ஷனா நின்று இங்க பேசிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சு கவலைப்படுறாரா? கூலா போர்வை இழுத்து பொத்திட்டு தூங்குறாரு. இவர் என்னைக்கு நான் கல்யாணம் பண்ணினோ அன்னைக்கே என்னோட நிம்மதி எல்லாம் போச்சு. நான் இப்படி தூக்கத்தை அழுது எப்படிடா என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கலான்னு யோசிக்கிறேன். ஆனா இந்த ஆளு எந்த கவலையும் இல்லாம யார் எக்கெடுக்கிட்டு போங்க, எனக்கு தூக்கம் தான் முக்கியம் தூங்குறாரு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு பதிலா ஒரு கழுதைய கல்யாணம் பண்ணிருக்கலாம். இப்ப சொன்னீங்க, இதுதான் நல்ல முடிவு. உனக்கு ஏத்த ஜோடி கழுததான், நான் இல்ல. அது ஒரு பக்கம் கத்தும், நீ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்ப. அம்மா தாயே, நாளை விடு, நான் தூங்க போறேன். அப்படின்னா என்ன கழுதைன்னு சொல்றீங்களா? என்ன பார்த்தா உங்களுக்கு கழுத மாதிரி இருக்கா என்ன? பின்ன நைட் 1:30 மணிக்கு நின்று இப்படி கத்திக்கிட்டு இருந்தா உனக்கு கழுதைன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு. இந்த நேரத்துல இப்படி நின்று யாராவது கத்திட்டு இருப்பாங்களா? போய் தூங்கு. உங்ககிட்ட சொன்னதுக்கு பதிலா அந்த சோர்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம். அதாவது என்னை எதிர்த்து பேசாம இருக்கும். நீங்க தூங்குங்க, எனக்கு தூக்கமாவது மண்ணாவது. முதல்ல எதுக்காக அந்த அசோக் இங்க வந்தான்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும். வசுந்தரா ஸ்ரீராமிடம் கத்திவிட்டு வேகமாக அந்த அறையை விட்டு வெளியேறினார். வசுந்தராவின் மண்டைக்குள் திரும்ப திரும்ப அசோக் ஏன் இங்கு வந்தான் என்ற கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. வசுந்தரா விடிய விடிய தூங்காமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். இந்த கிழமை என்ன பிளான் போட்டு வச்சிருக்கானே தெரியலையே. எதுக்காக இந்த அசோக் இப்ப இங்க வந்தான்? இப்படி எதுவுமே தெரியலையே. இவன் வேற முழுக்க முழுக்க அந்த சித்தார்த்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். சொல்லாம கொள்ளாம எதையாவது பண்ணிட்டா என்ன பண்றது? ஒருவேளை இத பத்தி கௌஷிக் கிட்ட சொன்னா சரியா வருமா? கௌஷிக் கிட்ட இத பத்தி சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே. வேணா வேணா, அவன் ஏதோ பிசினஸ் வேலையா வெளியூர் போயிருக்கான். நாம பாட்டுக்கு இத சொல்லி அவனை டென்ஷன் ஆக்கி அவன் ஊருக்கு வந்துட்டானா அப்புறம் பிசினஸ்ல தான் ப்ராப்ளம் வரும். எதா இருந்தாலும் நாமளே பாத்துக்கலாம். இந்த கௌதம் இருக்கானே, அவன் மட்டும் நமக்கு சப்போர்ட்டா இருந்தா, அவன் பிசினஸ பாத்துக்கிட்டா இவன் இந்த லூஸ்களை எல்லாம் பாத்துப்பான்ல. அவன் என்னடானா தாத்தா அண்ணான்னு அவங்க பின்னாடியே திரியிறான். இதுல இவங்க வேற இப்போ எனக்கு எதிரா என்ன பிளான் பண்றாங்கன்னே தெரியலையே. வசுந்தரா தனக்கு தானே பேசிக்கொண்டு தூக்கம் இல்லாமல் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார். ஒரு வழியாக காலை பொழுது விடிந்தது. ஹாஸ்பிட்டல். சிவன்யா படுக்கையில் படுத்திருக்க அவள் அருகில் இருந்த சேரில் உட்கார்ந்த வண்ணம் அவளது அருகிலேயே சித்தார்த் உறங்கிக் கொண்டிருந்தான். மெதுவாக கண்களை திறந்த சிவன்யா சித்தார்த் உறங்குவதை பார்த்து சத்தமில்லாமல் அவனை ரசித்தாள். பின்பு அவளது கையை தூக்கி மெதுவாக அவனது தலையை வருடிவிட சித்தார்த் மெதுவாக கண்களை திறந்தான். குட் மார்னிங். ஹாப்பி மார்னிங் சிவன்யா. இப்ப எப்படி இருக்கு? இன்னும் ரொம்ப வலிக்குதா என்ன? பரவாயில்ல, அதான் என்னோட பெயின் கில்லர் பக்கத்திலேயே இருக்கீங்களே, அப்புறம் எப்படி எனக்கு வலிக்கும்? சிவன்யா அப்படி சொன்னதும் சித்தார்த் எழுந்து அவளை பார்த்து சிரித்துக் கொண்டே மெதுவாக அவளது நெற்றியில் தனது இதழை பதித்தான். உடனே சிவன்யாவும் அவனை பார்த்து சிரித்தாள். இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் சிரித்துக் கொண்டிருக்க அப்பொழுது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. பின்பு கதவை திறந்து கொண்டு நர்ஸ் உள்ளே வந்தார். சார், நான் மேடத்துக்கு வைட்டல்ஸ் செக் பண்ணும், அப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? ஓகே சிஸ்டர். சித்தார்த் சிவன்யாவை கண்களாலேயே பார்த்து ஏதோ சொல்லிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேற நர்ஸ் சிவன்யாவை பரிசோதிக்க ஆரம்பித்தார். மேம், உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. நைட் ஃபுல்லா அவரு தூங்கவே இல்லை தெரியுமா? உங்களை உட்கார்ந்து பார்த்துட்டே இருந்தாங்க. நான் கூட சொன்னேன், சார் ஐசியூல இருக்கிற பேஷண்ட் எல்லாம் பொதுவா நாங்க நர்ஸ் தான் பாத்துப்போம், அதனால நீங்க போய் பக்கத்து ரூம்ல தூங்கி ரெஸ்ட் எடுங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். ஆனா அவர் தான் சொல்லிட்டாரு, இல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, ஏதாவது ஒண்ணுன்னா நான் கூப்பிடுறேன்னு. நான் என் ஒய்ஃப் கூட தான் இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டாரு. நர்ஸ் அப்படி சொன்னதும் சிவன்யாவின் கண்கள் கலங்கியது. சித்தார்த் தன் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறான் என்று நினைத்து தனக்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டார். மேம், உங்க 2 பேரோட மேரேஜும் லவ் மேரேஜா? இல்ல, ஏன் கேக்குறீங்க? நான் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து நிறைய கப்பிள்ஸ பாத்திருக்கேன் மேடம். பொதுவா அரேஞ்ச் மேரேஜ்ல டெலிவரிக்கு வந்த ஜென்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு அங்க அப்படி கதறிக்கிட்டு இருக்கும். ஆனா அவங்க வெளியில உட்காந்து கேஷுவலா கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இதே லவ் மேரேஜ்ல அந்த பொண்ணு அழுக அழுக அவங்களும் வெளியில நின்னு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க நடந்துக்கிற விதத்தை வச்சுதான் அவங்க அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜான்னு கண்டுபிடிப்போம். அப்படி பார்க்கும்போது எனக்கு உங்களோட மேரேஜும் லவ் மேரேஜ் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இவ்வளவு அன்பு லவ் மேரேஜ்ல தான் கிடைக்கும்.
ஆனா என்னோடது லவ் மேரேஜ் கிடையாதே. சிவன்யா அப்படி சொன்னதும் அந்த நர்ஸ் ஆச்சரியமானாள். நீங்க சொல்றது உண்மையா மேம்? நிஜமாவே உங்களோட லவ் மேரேஜ் கிடையாதா? அப்போ அரேஞ்ச் மேரேஜா? இல்ல ஒருவேளை 2 பேரும் ரிலேட்டிவா? இந்த அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அந்த மாதிரி? அதுவும் இல்ல. எனக்கும் அவரை யாருன்னு தெரியாது, அவருக்கும் என்ன யாருன்னு தெரியாது. எங்க கல்யாணம் எப்படியோ நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன கேட்டா அது விதியால நடந்ததுன்னு தான் சொல்லுவேன். ஆனா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவர் என் மேல இவ்வளவு அன்பா இருப்பாரான்னு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணுதான். அதனாலதான் எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு. என்னால நம்பவே முடியலையே. எனிவே, கடவுளால ஏற்படுத்தப்பட்ட உங்க உறவு கடைசி வர அன்பாலேயே நிறைஞ்சிருக்கட்டும். ஓகே மேம், உங்களுக்கு பிரஷர் எல்லாம் நார்மலா தான் இருக்குது. மெடிசின் மட்டும் அப்புறம் கொண்டு வந்து கொடுக்கறேன். அதை ரெகுலரா எடுத்துக்கோங்க. நாளைக்கு உங்களை நார்மல் வார்டுக்கு மாத்திடுவாங்க. பாவம், உங்க ஹஸ்பண்ட் பொறுமை இழந்து வெளியில நின்னுட்டு இருப்பாங்க. நான் உங்களுக்கு ட்ரெஸ் மட்டும் மாத்தி விட்டுட்டு வெளியில போயிடுறேன். நர்ஸ் அப்படி சொல்லிவிட்டு சிரித்துக் கொண்டே சிவன்யாவிற்கு ஆடையை மாற்ற அவளோ வாசலிற்கு வெளியே நிற்கும் சித்தார்த்தை பார்த்து சிரித்தார். சற்று நேரத்தில் அந்த நர்ஸ் ஆடையை மாற்றி விட்டு வெளியேற சித்தார்த் வேகமாக உள்ளே வந்தான். சிவன்யா எதுவும் சொல்லாமல் அவனை பார்த்து பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். ஹே, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு அந்த நர்ஸ் வந்துட்டு போனதுல இருந்து நீ சிரிச்சிட்டு இருக்க? ஏன் நான் சிரிக்க கூடாதா? நீ சிரிக்க கூடாதுன்னு யார் சொன்னா? நீ எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு தானே நான் ஆசைப்படுறேன். ஆனா இவ்வளவு நேரம் சிரிக்காம அந்த நர்ஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சிரிக்கிறானா? நிச்சயமா ஏதோ நடந்திருக்கணும். அந்த நர்ஸ் உன்கிட்ட ஏதாவது சொல்லியிருக்காங்க. சொல்லு, என்ன சொன்னாங்க? என்ன பார்த்து சிறுமூஞ்சின்னு சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? நீங்க என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்களா? நம்மளோடது லவ் மேரேஜான்னு கேட்டாங்க. அப்படியா? சரி, அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன? நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்? உண்மையத்தான் சொன்னேன். அதான் என்ன உண்மையா சொன்ன? நம்மளோடது விதியால நடத்தப்பட்ட கல்யாணம்னு சொன்னேன். அதான உண்மை. லவ் மேரேஜ் இல்லன்னு யார் சொன்னா? நம்மளோடது லவ் மேரேஜ் இல்லைன்னு யார் சொல்லணும்? அதான் எனக்கே தெரியுமே நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. தீட்சிய ஸ்கூலுக்கு சேர்க்கறதுக்காகத்தானே இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காகத்தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நீ நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சித்தார்த் அப்படி சொல்லிவிட்டு அவனது உதட்டை மெதுவாக கடித்துக் கொண்டு அவளை பார்த்து சிரித்தான். இப்ப நீங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் உனக்கு தெரியலையா? இல்ல, நிஜமாவே எனக்கு தெரியல. அன்னைக்கு அப்படி நடந்துருச்சுங்கிற கில்ட்னால தானே என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படின்னா நீ தான் முட்டாள்தனமா நினைச்சிட்டு இருக்க. ஆனா நான் அதுக்காக உன்னைய கல்யாணம் பண்ணல. ஒருவேளை என்னோட கில்ட்னால இருந்திருந்தா என்னோட குழந்தைய தான் வாங்கிட்டு உன்னை அப்படியே விட்டுட்டு போயிருக்கலாமே. ஆனா எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணி உன் கூட வாழணும்னு முடிவெடுத்தேன்? சித்தார்த் அப்படி கேட்டதும் அவள் எதுவும் புரியாமல் குழப்பத்துடன் சித்தார்த்தை பார்த்து முழித்துக் கொண்டு நின்றாள். சிவன்யா மனதிற்குள், அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணாரு, இப்போ இப்படி குழப்பறாரு. அவள் முழிப்பதை பார்த்து சிரித்தவன் மெதுவாக அவளது நெற்றியில் தனது நெற்றியை வைத்து முட்டினான். ஏ பைத்தியம், அப்படின்னா இந்த சித்தார்த்துக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே பிளாட் ஆயிட்டண்டி. சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யாவின் குட்டி கண்கள் கோழி குண்டு போல் பெரியதாகியது. அவளது புருவம் மேலே செல்ல அவளது கண்களில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்திருந்தது. நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா? உண்மையிலேயே நீங்க என்ன லவ் பண்றீங்களா? உன்கிட்ட போய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன்? உன்னை பார்த்த செகண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா என்னால பாதிக்கப்பட்டது உன்னோட அக்கான்னு நினைச்சுதான் இது வரைக்கும் அவகிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உன்கிட்ட குழந்தை இருந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ தான் இந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன்னை என்னோட வாழ்க்கையில எப்பவும் தொலைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ அவ்வளவு தடவை என்னை திட்டி போன்னு சொல்லியும் நான் போகாம உன் கூடவே இருந்தேன். என்ன காரணம்? உன் மேல இருந்த காதல் தான். காதல்ன்றது பார்த்து பழகி 10 வருஷம் கழிச்சு வர்றதில்ல. பார்த்த செகண்டே நமக்கானவ இவதான் ஒரு ஸ்பார்க் நம்ம முகத்துல வரும். அதுதான் காதல். என்னை பொறுத்த அளவுக்கு இதுதான் என்னோட அந்த காதல். சித்தார்த் அப்படி சொன்னதும் சிவன்யாவிற்கு உள்ளம் எல்லாம் சிலிர்த்தது. அவளது கண்களோடு ஆனந்த கண்ணீர் கசிந்தது. அதை பார்த்தவன் தனது இதழ்களால் அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு மெதுவாக அவளது காதோரம் குனிந்தான். எதுக்கு இப்படி அழற? இல்லைங்க, இத்தனை நாள் குழந்தைக்காகத்தான் நீங்க என் கூட இருக்கீங்கன்னு நினைச்சேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு என் மேல காதல் இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. அப்படியா? உனக்கு என் மேல காதல் இல்லையா? நீ என்ன லவ் பண்ணலையா? ஓ, அப்ப என் கூட சும்மா கடமைக்காக தான் இருக்கியா? அச்சோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் எப்போ அப்படி சொன்னேன்? உண்மைய சொல்ல போனா எனக்கு உங்களை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது. ஆனா என்னை சுத்தி நான் அமைச்சுக்கிட்ட அந்த நெருப்பு வளையத்தை விட்டு என்னால வெளியில வர முடியல. அதனாலதான் நான் வரல. அப்புறம் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னப்ப கூட என் மனசு துளி அளவு யோசிக்காம ஓகேன்னு சொல்லிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் உங்களை ரொம்ப பிடிச்சது.
ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. அப்புறம் சிவன்யா அப்புறம் என்று அவனிடம் ஏதோ சொல்ல வர அவள் அவ்வளவு சொன்னது அவனுக்கு பேர் ஆனந்தத்தை கொடுக்க சட்டென்று அவளது இதழை சிறை பிடித்துக் கொண்டாள். அந்த திடீர் முத்தத்தை எதிர்பார்க்காத சிவன்யா முதலில் அதிர்ந்தாள். பின்பு தனது இதழோரம் சிரிப்பு வர அவளும் அவனது கழுத்தை கட்டிக்கொண்டு இதற்காகத்தான் காத்திருந்தேன் என்பது போல் அவனுக்கு இசைந்து கொடுக்க இருவரும் இதழ் போர் நடத்த தொடங்கினார்கள். சிவன்யாவின் வீடு. கௌதம் அங்கிருந்த கெஸ்ட் ரூமில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவனது மார்பில் தீட்சி உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை எழுப்புவதற்காக அங்கே வந்த வாசுகி அவர்கள் இருவரும் தூங்குவதை பார்த்து சிரித்துக் கொண்டே அவர்கள் அருகில் சென்றார். தீட்சி குட்டி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல, சீக்கிரம் எழுந்துருடா. பாட்டி, எனக்கு தூக்கம் வருது, நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேனே ப்ளீஸ். ஐயோ தங்கம், மம்மி கூட வீட்ல இல்லடா. ஸ்கூல் வேனை மிஸ் பண்ணிட்டேனா என்ன பண்றது? அதுக்கப்புறம் தாத்தா தான் பாவம் உனக்காக ஆட்டோ பிடிச்சு உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரணும். பிளீஸ்டா, பாட்டிக்காக எழுந்துருடா, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல்ல. தீட்சியும் வாசுகியும் பேசும் சத்தம் கௌதமின் காதில் விழ அவன் மெதுவாக தனது கண்களை திறந்தான். அப்பொழுது அவனது மார்பில் இருக்கும் தீட்சியை அப்படியே தூக்கி அங்கிருந்த படுக்கையில் படுக்க வைத்தவன் பின்பு வாசுகியை பார்த்து சிரித்தான். குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங் தம்பி. இவளை பாருங்க தம்பி, விடிய விடிய உங்க கூட விளையாடிட்டு எப்ப உங்களை தூங்க விட்டாள்னே தெரியல. இப்ப அவளை எழுப்புனா எழுந்துக்க மாட்டேங்கிறா. எப்படியும் இன்னைக்கு அவ ஸ்கூல் போய்தான் ஆகணும். அவளுக்கு எக்ஸாம் வேற நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது தம்பி. நீங்க ஒன்னும் வரி பண்ணிக்காதீங்க ஆண்டி. அதான் என்னோட கார் வெளியே நிக்குதுல, நானே தீட்சியை கொண்டு போய் கார்ல விட்டுட்டு வரேன். இந்த தீட்சிக்கு லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரி தம்பி, அவளை எப்படியாவது ரெடி பண்ணிடுங்க. அதோ அவளோட யூனிஃபார்ம அங்க எடுத்து வச்சிருக்கேன். அவளோட ஷூ சாக்ஸ் கூட அந்த டேபிளுக்கு கீழே தான் எடுத்து வச்சிருக்கேன். நான் போய் அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். வாசுகி கௌதமிடம் சொல்லிவிட்டு அந்த அறையில் இருந்து வெளியேற அவ்வளவு நேரம் கண்களை மூடிக்கொண்டு கிடந்தவள் தனது ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து பார்த்தாள். சித்தப்பா, பாட்டி போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நீ தாராளமா 2 கண்ணையும் திறக்கலாம். சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகல. அங்க போனா எனக்கு போர் அடிக்கும். நம்ம 2 பேரும் இன்னைக்கு வீட்லயே விளையாடலாம் சித்தப்பா. தங்க குட்டி, உன்னை விடுற சாக்குலதான் சித்தப்பா சித்திய பாக்கலான்னு இருக்கேன். யாருக்காக இல்லாட்டாலும் சித்தப்பாக்காக நீ ஸ்கூலுக்கு போய் தாண்டா ஆகணும். செல்லும். அப்போ உங்களுக்கு என்ன விட சித்தி தான் முக்கியமா? உங்களுக்கு சித்தியை தான் பாக்கணுமா? என் கூட இருக்க வேண்டாமா? தங்க குட்டி, என்னோட எதுக்குடா சித்தியை கம்பேர் பண்ணி பேசுற? சித்தி வேற கேட்டகரி, நீ வேற கேட்டகரி. நீ என்னோட பட்டு குட்டிடா. இங்க பாரு, எத்தனை நாள் தான் சித்தப்பா கூடவே விளையாடிட்டு இருப்ப? உனக்கும் போர் அடிக்கும்ல. உனக்கு ஒரு குட்டி தம்பியோ இல்ல ஒரு பாப்பாவோ இருந்தா அவங்க கூட நீ ஜாலியா விளையாடுவல. அப்படி விளையாடணும்னா சித்தப்பா சீக்கிரம் சித்தியை கரெக்ட் பண்ணாதானே முடியும். அப்போ சித்தியை நீங்க கரெக்ட் பண்ணா எனக்கு தம்பியாவது தங்கச்சி பாப்பாவாவது கிடைக்குமா? சின்ன புள்ள மனசுல நஞ்சு வரைக்கிறேனே. பாரா செல்லும், நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது யாருக்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் நீ என்ன ஒரு சித்தப்பாவான்னு எனக்கு கழுவி ஊத்திடுவாங்க. சித்திய கல்யாணம் பண்ணா கண்டிப்பா உனக்கு தம்பி இல்ல தங்கச்சி பாப்பா கிடைக்கும். இப்ப சொல்லு, நீ ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? கௌதம் அப்படி சொன்னதும் தீட்சி தனது கையை எடுத்து தனது முட்டு வாயில் வைத்து எதையோ பெருசாக யோசிப்பது போல் யோசித்தாள். என்ன அடுத்த நாட்டு கூட போருக்கு போற மாதிரி யோசிக்கிறா? தீட்சி குட்டி, ஸ்கூலுக்கு போலாமா வேணாமான்னு தானடா கேட்டேன். அதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? சீக்கிரம் சொல்லு, ஸ்கூலுக்கு போவோமா வேணாமா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் உங்க கூட விளையாடினா போர் அடிக்கும். என் வயசுக்கு ஈக்குவலா இருந்தா தான் எனக்கும் ஜாலியா இருக்கும். சரி, ஓகே, நான் ஸ்கூலுக்கு போறேன். ஆனா ஒண்ணு, சீக்கிரம் நீங்க சித்திய கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும், ஓகேவா? எல்லாம் கரெக்ட் தான். தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் இந்த கரெக்ட் பண்ற வார்த்தைய பேசிடாத. கல்யாணம், திரும்ப சொல்லு, கல்யாணம். ஏதோ ஒண்ணு, நீங்க என்னவோ பண்ணிட்டு போங்க. எனக்கு தேவை ஒரு தம்பியோ தங்கச்சி பாப்பாவோ, அவ்வளவுதான். சரி, ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். தீட்சி அப்படி சொல்லிவிட்டு வேகமாக குளியல் அறைக்கு சென்று குளிக்க ஓட கௌதம் அவள் அப்படி மான்குட்டி போல் துள்ளி குதித்து ஓடுவதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கிய காசிநாதன் வீட்டிற்கு கூட செல்லாமல் நேராக சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்றார். அந்த இடத்தை சுற்றி போலீசார் டு நாட் என்ட்ரி என்ற போர்டை வைத்திருந்தார்கள். அங்கு 2 போலீஸ்காரர்கள் பாதுகாப்பிற்காக நின்று கொண்டிருந்தார்கள். காசிநாதன் காரில் இருந்து இறங்கி வேகமாக அங்கு செல்ல 2 போலீஸ்காரர்கள் காசிநாதனை தடுத்தார்கள். சார், போர்டு வச்சிருக்கிறது கண்ணுக்கு தெரியுதா இல்லையா? இங்க யாரும் வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நீங்க என்னடானா உங்க இஷ்டத்துக்கு உள்ள வரீங்க? யார் சார் நீங்க? சார், இது என்னோட கம்பெனி எடுத்து பண்ணின ப்ராஜெக்ட் தான். நான் திருச்சியில இது வரைக்கும் எத்தனையோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சிருக்கு.
ஆனா என்ன பிரச்சனைனால இந்த பில்டிங் இடிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இது இடிஞ்சதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ப்ளீஸ் என்ன உள்ள அலோவ் பண்ணுங்க. ஓ, அந்த நல்லவன் நீதானா? யோ, உனக்குலாம் மனசாட்சி இருக்கா? காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவியா? பாரியா, நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு போலியான பொருளை வச்சு கட்டின பில்டிங்னால இங்க எத்தனை பேர் உயிர் பலியாயிருச்சுன்னு தெரியுமா? நீ ஒருத்தர் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக எத்தனை பேர் வேணாலும் சாகலாம்னு நினைக்கிறியே? முதல்ல உனதானா புடிச்சு ஜெயில போடணும். ஆல்ரெடி உன்னோட கம்பெனி மேல கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு. நீ உள்நாட்டுல இல்லாத காரணத்தினாலதான் உன்னை இன்னும் விட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல என் தப்பு எதுவும் கிடையாது. இது வரைக்கும் எங்க கம்பெனி எடுத்து பண்ண ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. நான் சக்சஸ்ஃபுல்லா பல ப்ராஜெக்ட் கொடுத்ததுனாலதான் இவ்ளோ பெரிய ப்ராஜெக்டை என்ன நம்பி கொடுத்திருக்காங்க. அது என்ன இழவோ எனக்கு தெரியாது. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. கூடிய சீக்கிரமே உன் வீடு தேடி போலீஸ்காரங்க உன்னை அரெஸ்ட் பண்ண வருவாங்க. நீ எதா இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லு. இந்த இடத்த காலி பண்ணு. நீங்க நின்னா பிரச்சனை உனக்கு தான், பார்த்துக்கோ. அப்புறம் வயசானவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். கோவத்துல கையை நீட்டிட போறேன். போயிடு. போலீஸ்காரர் அப்படி சொன்னதும் என்ன செய்வதென்று தெரியாமல் காசிநாதன் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது அவர் அருகில் காசிநாதனின் மேனேஜர் வந்து நின்றார். உங்களுக்காக தான் பாஸ் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு போன் பண்ணேன், ஆனா ரீச்சே ஆகல. இப்படி ஆகும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல பாஸ். இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன், ஒரு பொண்ணை நம்பி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட கொடுக்காதீங்கன்னு. நீங்க தான் கேட்கல. இன்னைக்கு பாருங்க, அவ நம்மள எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு. அவ உங்க பேத்தி தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பேத்தியா இருந்தாலும் சரி, வேற எந்த உறவா இருந்தாலும் சரி, அது பிசினஸ்க்கு நடுவுல கொண்டு வரக்கூடாது பாஸ். இப்ப நம்ம என்ன பண்றது? இப்ப சிவன்யா எங்க? அவளுக்கு எதுவும் அடிப்படலையே பாஸ். அந்த அளவுக்கு பெருசா ஒன்னும் அடிப்படல. ஏதோ கால் எலும்பு உடஞ்சதா பேசிக்கிட்டாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியல பாஸ். அவளை யாருமே பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இங்க தலைமறைவா இருக்காளோ என்னவோ, யாருக்கு தெரியும். இங்க பாரு, அவ என்னோட பேத்தி. அவ என்ன செய்வா என்ன செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா அது என்னன்னு நான் கண்டுபிடிப்பேன் பாஸ். எனக்கு நல்லா தெரியும் அவ என்னதான் இருந்தாலும் உங்களோட பேத்தி. அதனால நீங்க அவளை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனாலும் இதுதான் உண்மை. இந்த தப்பு நடந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் உங்க பேத்தி சிவன்யா மட்டும்தான். அவ நிறைய போலியான பொருட்களை வச்சுதான் இந்த பில்டிங்கை கட்டி இருக்கா. அவ ஒவ்வொருத்தர்கிட்டயும் அவ எவ்வளவு பணம் வாங்கியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? இதை பாருங்க, அதுக்கான ஆதாரம். சிமெண்ட்ல இருந்து கம்பியில இருந்து எல்லாத்தையும் அவ போலியான பொருளை போட்டுதான் பணத்தை சுருட்டி இருக்கா பாஸ். பணத்துக்காக மட்டும் அவ இந்த வேலையை பண்ண மாதிரி தெரியல. உங்க மேல உள்ள ஏதோ முன்விரோதத்தை மனசுல வச்சுதான் உங்களை பழி வாங்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னு எனக்கு தோணுது பாஸ். நீங்க வேணா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீ இன்னும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணலையா? வயசுக்கு மதிப்பு கொடுத்து பேசலான்னு பார்த்தா நீ விட மாட்டேங்கிறா. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் நீ இங்க நின்னாலும் லத்திய வச்சுதான் 2 சாத்து சாத்துவேன். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து ஓடிப்போ. ஏற்கனவே சிவன்யாவை பற்றி மேனேஜர் சொன்னது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அந்த போலீஸ்காரர் அவரை மிகவும் அவமானப்படுத்துவது போல் பேச, இரண்டும் சேர்ந்து அவரை சுயமாக சிந்திக்க விடாமல் செய்தது. அதுவே அவரை மேனேஜர் சொல்வதுதான் உண்மை என்பது போல் நம்ப வைத்தது. அவருடைய மொத்த கோபமும் சிவன்யா மீது திரும்பியது. தன்னுடைய இந்த அவமானத்திற்கு முழுக்க முழுக்க சிவன்யாதான் காரணம் என்று காசிநாதன் நம்பினார். பாத்தீங்களா பாஸ், போலீஸ்காரன் கூட உங்களை மதிக்க மாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? பேத்தி சிவன்யா தான். அவகிட்ட மட்டும் இந்த ப்ராஜெக்ட கொடுக்காம இருந்திருந்தா உங்களுக்கு இவ்வளவு அவமானம் நடந்திருக்காது. இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் தானே? இது கிடைக்கிறதுக்காக திருச்சியில இருந்த எத்தனை பேர் போட்டி போட்டுட்டு வந்தாங்க. யாருக்குமே கிடைக்காத ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சு. இதை மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க எந்த இண்டஸ்ட்ரியிலயும் உங்களை மறக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். அந்த அளவுக்கு இருந்திருக்கும் உங்களோட வெற்றி. அது எல்லாத்தையும் அவன் நாசம் பண்ணிட்டா பாஸ், நாசம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் அவளை கம்பெனிக்குள்ள விடாத. இனிமே இந்த கம்பெனிக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் அவளை நம்பி நான் இந்த ப்ராஜெக்ட் அவகிட்ட ஒப்படைச்சேன். ஆனா அவ என்னன்னா இப்படி தலைய குனிய வச்சுட்டா. அவளால இது வரைக்கும் நான் எப்பவும் தலை நிமிர்ந்ததே இல்ல. இந்த ஒரு விஷயத்தினால அவன் என் கௌரவத்தை காப்பாத்துவான்னு நினைச்சேன். ஆனா இப்பவும் வழக்கம் போல அவ அப்பா என்ன பண்ணானோ அதேதான் அவளும் பண்ணிட்டா. இனி என்ன ஆனாலும் அவளை நான் நம்பறதா இல்ல. முதல்ல கார் ஆபீஸ்க்கு விடு. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இத்தனை நாள் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேனா? இத்தனை நாள் என்ன நடக்கும்னு ஆசைப்பட்டேனோ அது நடந்துருச்சு. சிவன்யா, என்ன ஆட்டம் ஆடின. இத்தனை வருஷம் நான் உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாக்குற மாதிரி என் இடத்துல நீ வந்து உட்காந்துட்ட. நீ ஆபீஸ்ல எப்போ இந்த பொறுப்புக்கு வந்தியோ அப்போதுல இருந்து எல்லாரும் உனக்கு தானே மதிப்பு கொடுத்தாங்க. அவ்வளோ ஏன்
எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாதுன்னு என்கிட்ட கேட்டு பண்றோம். தாத்தா கூட என்ன மதிக்காம உன்னை வச்சுதானே டிஸ்கஸ் பண்ணாரு. அதுக்கான தண்டனை தாண்டி இது. ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு நீ ஏன் இடத்துக்கு வர பாக்குறியா? இனிமே உன் தாத்தாவோட கம்பெனியோட நிழல் கூட உன் மேல படாது. நான் படவும் விட மாட்டேன். நான் சொல்றது உன் காதுல விழலையா? கார் ஆபீஸ்க்கு விடுன்னு சொன்னேன். சாரி பாஸ். இதோ இப்ப கார் எடுத்துறேன். மேனேஜர் மனதிற்குள் சிரித்துக் கொண்டே காரை எடுக்க காசிநாதன் கோபமாக அதில் ஏறி உட்கார்ந்து ஆபீஸிற்கு சென்றார். கௌஷிக் விடிய விடிய ஒயினை குடித்துவிட்டு போதையில் அப்படியே உறங்கி கிடந்தான். காலை 10 மணி ஆகியும் கௌஷிக் போன் செய்யாமல் இருக்க ராகுல் கௌஷிக்கை தேடி அவனது அறைக்கு சென்றான். மணி 10:30 போகுது. இன்ன வரைக்கும் அவன் நமக்கு போன் பண்ணாம இருக்க மாட்டானே. மனுஷன் தூங்கி எழுந்திரிச்ச உடனே முதல் போன் கால் நமக்கு தானே பண்றான். நாளை பின்ன அவனுக்கு கல்யாணம் ஆனாவது எனக்கு விடுதலை கொடுப்பானா, இல்ல அப்பவும் முதல்ல என்னதான் கூப்பிடுவானான்னு தெரியலையே. நைட்டு ஒருவேளை போத ஓவராகி மட்டையாகி கிடக்குறானா என்ன? ராகுல் பேசிக்கொண்டே அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே போக அவன் நினைத்தது போலவே கௌஷிக் மட்டையாகி கிடந்தான். அதை பார்த்த ராகுலுக்கு சிரிப்பு வந்தது. தனகொண்ட இப்படி மட்டையாகி கிடக்கு. கையில எல்லாம் நம்ம ஊரு நாட்டு சரக்கு கொடுத்தா என்ன ஆவானோ தெரியல. சரி, போய் எழுப்புவோம். அதுக்கு முன்னால இவன்கிட்ட திட்டுவாங்க, நம்ம ரெடி ஆயிக்குவோம். இன்னைக்குதான் இவன் கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்க போதோ தெரியல. ஆண்டவா, இவன் கிட்ட இருந்து மட்டும் எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தா சன்னதிக்கு வந்து நான் மொட்டையே போட்டுக்கிறேன்ப்பா. ராகுல் தனக்குத்தானே பேசிக்கொண்டு கௌஷிக் அருகில் சென்று அவனது தோளை தட்டினான். பாஸ் எழுந்துறீங்க பாஸ். காலையில ஆயிடுச்சு. ஏதோ காலையில முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி மட்டையாய் கிடக்குறீங்களே, எழுந்துறீங்க பாஸ். ராகுலின் சத்தம் கௌஷிக்கின் காதில் விழ கௌஷிக் தனது கண்களை சுருக்கிக் கொண்டு மெதுவாக கண் விழித்து பார்த்தான். என்ன ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு புது பொண்டாட்டிய பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்கான். பார்வையே சரியில்லையே. இரும ஏற்கனவே தலை வலிக்குது. முகர கட்டைய வேற க்ளோஸ் அப்ல கொண்டுட்டு வர. என்ன எக்ஸிபிஷன் நடக்குது புத்து பாக்குறதுக்கு. எனக்கு தலை ரொம்ப வலிக்குது. முதல்ல போய் எனக்கு ஹேங் ஓவர் ட்ரிங்க் ஏதாவது இருந்தா ஆர்டர் பண்ண. சாரி பாஸ். எவ்வளவு எழுப்பியும் எழுந்திருக்கலையா? அதனாலதான் ஒத்து பாத்து. ஏன் எழுந்திரிக்காம போனதும் நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? நடந்தா நல்லா இருக்குமே. தீபாவளியே வராம நான் பட்டாசு வெடிச்சு தீபாவளி கொண்டாடுவேன். என்னடா மறுபடியும் மனசுக்குள்ள ஏதோ முணமுணத்துட்டு இருக்க? ஐயோ பாஸ், உங்களுக்கு போய் இப்படி தலைவலி வந்துருச்சேன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஆகணும்னு நான் நினைப்பானா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாசத்துல ஒரு நாள் பாஸ் நல்லா இருக்கணும்னு நான் அசைவமே சாப்பிடாம விரதா இருக்கேன் பாஸ். நம்புற மாதிரி இல்லையே. நம்பணும் பாஸ். நம்பிக்கை தானே எல்லாம். வெறுப்பேத்தாத, மரியாதையா எனக்கு சீக்கிரம் லெமன் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணு. இதுக்கு மேலே இவங்கிட்ட விளையாடக்கூடாது. ஓகே பாஸ், நான் இப்பவே லெமன் ட்ரிங்க் ஆர்டர் பண்றேன். நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ராகுல் சொன்னதும் கௌஷிக் எழுந்து ரெஃப்ரெஷ் ஆவதற்காக ரெஸ்ட் ரூம் சென்றான். சொல்ல கேட்காம 2 பாட்டில் வைனும் ஒரே ஆளா மண்டுன்னு மண்டிட்டு இப்போ ஹேங் ஓவர் ட்ரிங்க் வேணுமா? ஒரு பேச்சுக்காவது டே ராகுல், நீயும் 24 மணி நேரமும் என் பின்னால சுத்திட்டு இருக்க. நீயும் ஒரு கிளாஸ் வைன் குடிக்கிறியா? நீயும் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிக்கோன்னு சொன்னா எனக்கு குறைஞ்சா போயிடுவேன். கையால குடிச்சல இப்படி தானே தலை வலிக்கும். எல்லாம் வலிக்கட்டும். என்னடா என்ன சத்தம்? ஒன்னும் இல்ல பாஸ், உங்களுக்காக தான் ஹேங் ஓவர் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னாலும் அவன் பாம்புக்கு அதுல கேட்டு தொலை. சரி, அவனுக்கு ஹேங் ஓவர் ட்ரிங்க் ஆர்டர் பண்ணுவோம். ஹலோ கேக்குதா? ஹலோ, குட் மார்னிங் சார். கேக்குது, சொல்லுங்க சார். உங்களுக்கு என்ன வேணும்? சார், எங்க ஹோட்டல்ல இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க. என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன இவ்வளவு நம்ம பாஸோட சேர்ந்த பொம்பளையா இருப்பாரோ? இப்படி நெருப்பா கொதிக்குதா? சரி, நீ வச்சுட்டு எதுக்கு வம்பு எடுத்துக்கிட்டு? அது ஒண்ணு இல்லம்மா, எலி பேஸ்ட் வேணும், கிடைக்குமா? என்ன எலி பேஸ்டா? சாரி, மனசுக்குள்ள நினைச்சத வெளியே சொல்லிட்டேனா? அதான் அது இல்லம்மா, ஹேங் ஓவர் ட்ரிங்க் வேணும். நல்ல விடிய குடிக்க வேண்டியது, காலையில போதை தெளிஞ்சும் தெரியாமையும் போன் பண்ணிட்டு இப்படி எங்க உசர வாங்க வேண்டியது. ரூம் நம்பர் சொல்லுங்க சார். அட என்னம்மா, நான் இப்ப என்ன கேட்டுட்டேன் நீ இப்படி கோவப்படுற? ஒரு ஹேங் ஓவர் ட்ரிங்க் தானே கேட்டேன், அதுக்கு போய் ஏன் இப்படி பேசுற? போன்ல பேசுறதுனால இப்படி பேசுற. நேர்ல நின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் கண்ணத்திலேயே பல்லார்னு 2 வச்சிருப்பேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு, போன வைடா எருமை. அந்த ரிசப்ஷனிஸ்ட் கோபமாக பேசிவிட்டு போன் காலை துண்டித்தாள். விட மோசமானவளா இருப்பா போலே. ஓவரா தான் பேசிட்டு போற.
ராகுல், ஊருக்கு போற வரைக்கும் பேசாம இருடா. இல்லைன்னா இந்த ஊர்ல கீழே போட்டு ஒண்ணு கொண்டு புதைச்சிருவாங்க போல. இப்ப எனக்கு லெமன் டேங்க் வருமானம் வேற தெரியலையே. இருக்கிற கோவத்துக்கு நிச்சயமாலுமே எலி பேஸ்ட் கலந்து கொடுத்தாலும் குடிச்சிருவா போலயே. டேய், வாயை வச்சுட்டு வந்தாலும் கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க முடியாதா? எதையாவது தொண்ண பேசிட்டே தான் இருப்பியா? எங்கடா ஜூஸ் கேட்டனே, வந்துச்சா இல்லையா? சொல்லிட்டேன் பாஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ரிசப்ஷன்ல இருக்கிற பொம்பளை கொஞ்சம் கூட சரியில்லை பாஸ். அவ என்ன பேசுறா தெரியுமா? அவளை இப்பவே போய் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் பாஸ். அந்த பொண்ணு அவ்வளவு கோவப்பட்டு பேசுற அளவுக்கு நீ அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்ட? பாஸ், ஒண்ணுமே கேட்கல. அவங்க தான் போனை எடுத்த உடனே சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. உடனே நான் என்ன கேட்டாலும் தருவீங்களான்னு கேட்டேன். சொல்லுங்க பாஸ், இதெல்லாம் ஒரு குத்தமா? அவ தானே முதல்ல என்கிட்ட கேட்டா. அவ கேட்கலன்னா நான் எதுக்கு அவகிட்ட அப்படி கேட்க போறேன்? இல்ல, நீ இந்த திருச்சியை விட்டு போறதுக்குள்ள ஒரு பொண்ணுகிட்டயாவது கண்டிப்பா அடி வாங்காம வரமாட்டேன்னு நினைக்கிறேன். அவ உன திட்டத்துல தப்பே இல்லடா. கௌஷிக் அவனை பார்த்து முறைத்துக் கொண்டு அங்கிருந்த சோஃபாவில் சென்று உட்கார்ந்தான். சற்று நேரத்தில் அவர்கள் ஆர்டர் செய்திருந்த லெமன் ட்ரிங்க் அங்கு வந்து சேர்ந்தது. கௌஷிக் லெமன் ட்ரிங்கை வாங்கி குடித்துக் கொண்டே மறுபடியும் தனது செல்போனை எடுத்து நேற்று நடந்த இன்சிடென்டை பற்றிய செய்திகளை பார்த்தான். என்ன பாஸ், ஏதோ உங்க சொந்த கட்டிடமே இடிஞ்சு விழுந்த மாதிரி இப்படி திரும்ப திரும்ப அந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க அதை விடலையா? ராகுல், இந்த கட்டிடம் கட்டுற ப்ராஜெக்ட் எடுத்து பண்றது நம்ம தேடுறோம்ல அதிதி, அந்த பொண்ணோட தாத்தா தான் மிஸ்டர் காசிநாதன். என்ன பாஸ் சொல்றீங்க? என்ன பாஸ் சொல்றீங்க? நம்ம தேடுற பொண்ணோட தாத்தாவா அது? அடா ஆமா, அவர் பேரும் காசிநாதன் தான். அதையே நான் மறந்து போயிட்டேன் பாஸ். அப்படின்னா இவரை போய் பார்த்தா நமக்கு அந்த பொண்ணு பத்தின டீடைல்ஸ் கிடைச்சிடும்ல பாஸ். இப்பதான் நீ என்னோட செக்ரட்டரி மாதிரி பேசுற. முதல்ல சீக்கிரம் கிளம்பு, அவரை போய் பார்த்துட்டு வருவோம். ஆனா பாஸ், இப்ப இவரை பாக்குறதுக்கும் நம்ம ஜெயிலுக்கு தானே போய் ஆகணும். என்னடா சொல்ற? எதுக்காக இவரை நம்ம ஜெயில போய் பார்க்கணும்? அட என்ன பாஸ், எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை யார் எடுத்து பண்ணா? இவர் தானே பண்ணாரு. அப்ப இவ்வளவு பெரிய பில்டிங் இடிஞ்சு விழுந்து இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பு? இவர் தானே. இன்ன வரைக்குமா போலீஸ் இவரை விட்டு வச்சிருக்காங்க? இந்நேரம் அவரை பிடிச்சி லாக்அப்ல போட்டு அடிச்சு லாடம் கட்டி இருப்பாங்க பாஸ். டேய், நம்ம ஊர் போலீஸை பத்தி உனக்கு தெரியாதா? இல்ல நம்ம சட்டத்தை பத்தி தான் உனக்கு தெரியாதா? இந்த ஊர்ல எல்லாமே பணம் தான். பணம் இருக்கிறவனுக்கு சட்டம் ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவனுக்கு சட்டம் ஒரு மாதிரியும் தான் இங்க இருக்கு. கோடி கணக்குல பணம் மோசடி பண்ணிட்டு போனவன மிஸ்டர்னு மரியாதையா கூப்பிடுவோம். இதே விவசாயம் பண்றதுக்காக 5 ரூபாய் 10 ரூபாய் கடன் வாங்கினவன அவனே இவனேன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம நாட்டோட ரூல். சோ அவ்வளவு சீக்கிரம் அவரை அரெஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்க. முதல்ல அவர் எங்க இருக்காரு என்னங்கிற டீட்டெயில மட்டும் விசாரி. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அவன் சொல்றது உண்மைதான். நம்ம நாட்டில் இப்படியே தான் சட்டம் இருக்கு. என்னைக்கு பணக்கார ஏழை வித்தியாசம் இல்லாம சட்டம் ஒரே மாதிரி செயல்படுதோ அன்னைக்கு தாண்டா நம்ம நாடு வல்லரசாகும். டேய், உண்மையிலேயே உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல உனக்கு ஏதோ நோய் இருக்கா? நான் எப்ப எது சொன்னாலும் ஆழ்ந்த சிந்தனையில போயிடுற. நான் ஏதாவது சொன்னா உடனே அப்படி உன் மண்டைக்குள்ள என்ன தாண்டா ஓடும்? நீ ஏதோ யோசிக்கிற. ஆனா அது என்ன பத்தி நான் நல்லதா கெட்டதான்னு மட்டும் எனக்கு புரியவே. அவன ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதுக்காக உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் உன் ஆழ் மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க போறேன் பாரு. அத்தி அப்படி நடந்துச்சுன்னா என் மொத்த குழப்பம் நாடி போயிடும். உன்னை நான் தினம் கழுவி ஊத்துற ஊத்துக்கு என் மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். அது மட்டும் உனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அந்த இடத்துலயே எனக்கு கொண்டு போட்டாலும் போட்டுருவ. என்னடா இதுக்கும் எதுவும் சொல்லாம எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே நின்றுட்டு இருக்க? உண்மையிலே உனக்கு ஏதாவது பிரச்சனையாடா? ஏன்னா ஹாஸ்பிட்டல் போவோமா? ஐயோ பாஸ், அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க சொன்னதை கேட்ட உடனே என் மனசு பூரிச்சு போச்சு. என் மேல உங்களுக்கு இவ்வளவு பாசமானு. நீங்க என்கிட்ட கேட்கிற கேள்வி எல்லாம் ரொம்ப அறிவாளித்தனமா தான் இருக்கு. அதனாலதான் டக்குன்னு என்னால ரியாக்ட் பண்ண முடியல பாஸ். மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. உங்களை நான் ரொம்ப உயர்வா நினைச்சிட்டு இருக்கேன் பாஸ். நீங்க என் மனசுல எங்க இருக்கீங்க தெரியுமா? போதும், மூடிட்டு நான் என்ன சொன்னேன்னா அதை மட்டும் செய். ஆமா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? என் தலை எழுத்து. அந்த மாதிரி ஒருத்தனை செக்ரட்டரியா வச்சுக்கிட்டு சுத்தரம் பாத்தியா? என்ன சொல்லணும்? டேய், அந்த காசிநாதன் இப்ப எங்க இருக்காரு, அவரோட ஆபீஸ் எங்கன்னு விசாரிடா. ஓகே ஓகே பாஸ், நான் இப்பவே விசாரிச்சுட்டு சொல்றேன். இருங்க, ஒரு கால் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன். கௌஷிக்கிடம் சொல்லிவிட்டு ராகுல் தனது செல்போனை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தான். பின்பு யாருக்கோ போன் செய்து காசிநாதனை பற்றி விசாரிக்க சொல்லிவிட்டு போனை வைத்தான். அடுத்த சில நிமிடங்களிலேயே மறுபடியும் அவனுக்கு போன் கால் வந்தது. சொல்லுங்க, என்னாச்சு? நான் கேட்ட டீடைல்ஸ் கிடைச்சதா? காசிநாதன் காலையில தான் தாய்வான்ல இருந்து இங்க வந்திருக்காரு.
வந்ததும் முதல்ல அந்த இடிஞ்சு போன கட்டிடத்தை தான் பார்க்க போயிருக்காரு. அங்க போலீஸ் அவரை உள்ள அலோவ் பண்ணதில்ல. ரொம்ப கோவத்துல ஆபீஸ்க்கு போயிட்டாரு. அவர் இப்போ அவரோட ஆபீஸ்ல தான் இருக்காரு சார். ஓகே, நான் அவர் ஆபீஸ் போய் பார்த்துக்கிறேன். சரி, நான் சொன்ன மற்ற டீட்டெயிலை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடு. ஏன்னா திருச்சியில் இருக்கிறது யாருக்கு ஆபத்தோ இல்லையோ எனக்கு ஆபத்து. ஏன்னா நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்த ஊர் பொண்ணுங்க வேற பக்கா ரவுடியா இருக்காதுங்க. சென்னை பக்கம் திரும்பி போறதுக்குள்ள ஒருத்தி இல்லைனாலும் ஒருத்தி கிட்டையாவது நான் அடி. திலக், உடனே அந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணு. சீக்கிரம் அந்த தித்தியை பத்தி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் பண்ணு. இவ எவ்வளோ பெரிய கேடியா இருந்திருக்கா, இவளை போய் அவங்க தேடிட்டு இருக்காங்களே. இவளை விட பெரிய கேடி யாருன்னா நம்ம கிட்ட வந்த கிளைண்ட் தான் ஜெசி. திலக், நீ என்ன சொல்ற? ஆமா ஜெசி, இதோ இருக்காரே, இவரோட தம்பி தான் நம்மளோட கிளைண்ட். நம்ம கிளைண்ட் விசாரிக்க சொன்னது அவர் அண்ணனோட லவ்வர் தான். ஆனா அவர் நினைக்கிற மாதிரி அவர் அண்ணனோட லவ்வர் அந்த அதித்தி கிடையாதுன்னு நீ சொன்ன. ஆனா அந்த பொண்ணுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சி தான் இவரோட அண்ணி. அவருக்கு கல்யாணம் ஆனதோ குழந்தை இருக்கிறதோ இவங்க யாருக்கும் தெரியாது. அப்படின்னா இவங்க கண்டுபிடிக்க நினைக்கிறது இந்த பொண்ணோட தங்கச்சியவா? இவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை தேடுறாங்களா? ஆமா ஜெசி, இந்த பொண்ணுக்கு ஒரு சித்தப்பா பொண்ணு இருக்கிறதே இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. இனிமேலும் அவங்களுக்கு இதை தெரியாம நாம தான் பாத்துக்கணும். நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த அதித்தி தான் சித்தார்த்தோட லவ்வர்னு அவங்க கிட்ட நம்ம சொல்லி நம்ப வைக்கணும். இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்? நம்மள முதல்ல தேடி வந்த கிளைண்ட் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்களோ அதை கொடுக்கறது தானே நம்மளோட எத்திக்ஸ். ஆமா ஜெசி, சில சமயம் நம்ம மனசாட்சிக்கு தப்புன்னு தோன்ற விஷயத்த நம்ம செய்யக்கூடாது இல்லையா? இதுவும் அப்படிதான். நாம மட்டும் அந்த கிளைண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம்னா இது மூலமா ஒரு குடும்பம் அநியாயமா பாதிக்கப்படும். அது எக்காரணத்தை கொண்டு நாம காரணமா இருக்கக்கூடாது. புரியுதா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? அவங்க வேற பாக்குறதுக்கு பெரிய பணக்கார வீட்டு ஆளுங்க மாதிரி இருக்காங்க. திலக், இது மூலமா உனக்கு தான் பிரச்சனை வரும். உன்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் தானே? தெரியல, என்ன பிரச்சனை வந்தாலும் நீயும் நம்ம கம்பெனியில இருக்க மத்தவங்கள மாதிரி எனக்கு துணையா இருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இருப்பீங்க தானே? திலக், என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்கு அது தெரியாதா? என்னடா தடிமாடுங்களா, நீங்களும் அப்படித்தானே? உங்க பாஸ் பக்கம் தானே இருப்பீங்க. ஜெசி, நீ இதை என்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? பாஸ் என்ன சொல்றாரோ அதுதான் நாங்க செய்வோம். எது நடந்தாலும் பாஸ்க்கு பக்கபலமா நாங்க இருப்போம். தேங்க்யூ கைஸ். கௌதம், இப்ப சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? முதல்ல நான் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். நான் சொன்ன உடனே இந்த டீலுக்கு ஓகே சொன்னதுக்கு. இந்நேரம் வேற யாராவது இருந்திருந்தா கண்டிப்பா இது ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த உலகமே பணம் பின்னாடி தான் போய்கிட்டு இருக்குல்ல. யோ, நீ என்ன அவ்வையாருக்கு பேரனா? சும்மா வழவழன்னு பேசிக்கிட்டே இருக்காம சட்டுன்னு நாங்க என்ன செய்யணுமோ அதை சொல்லியா. ஏ ஜெசி, உன்னோட அராத்துத்தனத்தை சார் கிட்ட காட்டாத. பாவம், உன்னை பார்த்தாலே அவர் எப்படி அதிர்ந்து போறாருன்னு பாரு. கௌதம், நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ கொஞ்சம் வாது, அப்படிதான். இல்ல, நான் ஒன்றும் நினைக்கல. இன்கேஸ் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்காதுல்ல. ஸோ நான் உங்களுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு கௌஷிக் ஏதாவது ஒரு காஃபி ஷாப்கார சொல்லுங்க, இல்லை ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணியாவது இந்த மாதிரி அந்த பொண்ணு கிடைச்சிட்டா அவ ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிடுங்க. என்ன, உண்மையா சொல்லிடவா? கௌதம், ஒருவேளை அந்த பொண்ணு ஜெயிலில் இருக்கான்னு சொன்னா உடனே உங்க தம்பி போய் அவங்கள மீட் பண்ணிடுவாரு. சப்போஸ் அவங்க 2 பேரும் மீட் பண்ணா உண்மை தெரிஞ்சிடும் தானே. அப்புறம் அந்த தங்கச்சி தான் அந்த பொண்ணுன்னு சொன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துருமே. அவ்வளோ தூரம் நான் யோசிக்காம இருப்பேனா? நான் சொன்னதை மட்டும் அப்படியே அவன் கிட்ட சொல்லுங்க. அவன் ஜெயிலுக்குள்ள போகாதபடி பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன ஆனாலும் சரி, அவன் அதித்தியை மீட் பண்ணக்கூடாது. ஆனா அதித்தி தான் சித்தார்த் அண்ணாவோட லவ்வர்னு அவன் முழுசா நம்பணும். எதனால இந்த மாதிரி பண்ண சொல்றீங்க? ஒருவேளை அவர் வேற ஏதாவது ஆங்கிள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது? நான் சொல்றது முழுசா கேளுங்க. அந்த அதித்தியை பத்தின இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கொடுங்க. அவன் அவளை பாக்குறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கணும். அவளை பாக்குறதுக்கு என்னெல்லாம் வழி அவன் முயற்சி பண்றானோ எல்லா வழியும் முயற்சி பண்ணட்டும். ஆனா அவன் அவளை எக்காரணத்தை கொண்டும் பாத்துடாம நம்ம பாத்துக்கணும். அவனோட ஃபுல் ஃபோக்கஸும் அதித்தி மேலதான் இருக்கணும். எப்படியாவது அதித்தியை கண்டுபிடிக்கணும். அவளை வச்சுதான் சித்தார்த் அண்ணாவை பழி வாங்கணும்னு அவன் நினைப்பான். அவனால அதை தவிர வேற எதையுமே யோசிக்க முடியாது. இந்த நேரத்துல நான் எதையாவது பண்ணி அண்ணியையும் குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்துடுவேன். கௌதம், பரவாயில்லையே, ஐடியாலாம் பயங்கரமா போடுறீங்க. பேசாம நீங்க எங்க கூட ஏன் பிசினஸ் வரக்கூடாது? உண்மையிலேயே உங்களுக்கு இதுல ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அதுக்கான வாய்ப்பு இருந்தா ஃபியூச்சர்ல அதையும் பண்ணிடுவோம். பரவாயில்லையே, உன்னை முயல் குட்டின்னு நினைச்சேன், ஆனா நீ சிங்க குட்டியா தான் இருக்க. திலக், இன்னொரு முக்கியமான விஷயம், அவ இங்க இருக்கிற ஜெயில தான் இருக்கான்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சென்னையில இருக்க ஜெயில இருக்கிறதா சொல்லிடு. அப்பதான் அவன் சென்னைக்கு கிளம்பி போவான். அண்ணி நிம்மதியா இங்க இருக்க முடியும். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கே பிரதர். இங்க இருக்க ஒவ்வொரு நொடியும் உங்க அன்னிக்கு ப்ராப்ளம் தான். அவர் அவங்கள பத்தி பேசும்போது அவர் கண்ணில் அப்படி ஒரு வெறி தெரிஞ்சது. கண்டிப்பா உங்க அண்ணன் மேல பயங்கர கோபத்துல இருக்காரு போல. சரி, நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு அவர்கிட்ட போய் அதித்தி சென்னையில இருக்க ஜெயில தான் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். அவரை சென்னைக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாம மற்றதை பத்தி யோசிக்கலாம். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். சரி சொல்லுங்க, நீங்க என்னோட தம்பி கூட எவ்வளவு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணியிருக்கீங்க?
அதை விட 2 மடங்கு பணம் நான் உங்களுக்கு தந்துட்டு போறேன். இல்ல கௌதம், இது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நான் செய்றேன். ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவும் செய்றேன். அதனால எனக்கு நிறைய பணம் எல்லாம் வேண்டாம். ஒரு கிளையண்ட் நான் ஹேண்டில் பண்ணா எனக்கு எவ்வளவு பணம் கிடைக்குமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்க எனக்கு தந்தா போதும். சொல்ல போனா அதுவுமே வேண்டாம். ஏன்னா அதுக்கான பணத்தை தான் உங்க தம்பி கிட்ட இருந்து நான் வாங்குறேனே. சும்மா வாங்கிக்கோ. அவங்க நம்மள மாதிரி ஒன்றும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. இவங்கெல்லாம் கட்டுக்கட்டா பணத்தை பெட்டிக்கு கீழே வச்சு தூங்குறவங்க. அந்த பணத்தை எல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாது. இப்படி ஆளுங்க கிட்ட வாங்கினா மட்டும்தான் நம்மளால சீக்கிரம் முன்னேற முடியும். நீ எப்ப செட்டில் ஆகுறது, அப்புறம் நான் எப்போ உன்ன வேகமாக சொல்லி வந்த ஜெசி கடைசியில் அதை முழுசாக முடிக்காமல் அவனை பார்த்து வெக்கப்பட்டு கொண்டு நின்றாள்.